सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानकी कांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदी हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखशौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவணயத்தில் நாம் பாகவத தர்மத்தின்படி வாழ்க்கை நடத்தணும் அப்படி தான் பாகவதம் சொல்லியிருக்கு. திதிக்ஷவா காருணிகா சுஹൃத சர்வதேகினா அஜாத சத்ரவா சாந்தாக சாதவா சாதுபூஷணாக. இது மந்திரம் மாதிரி கபில வாசுதேவர் சொல்லியிருக்கார். உலகத்தில் பலவிதமானவர்கள் பலவிதமான சுபாவம் உடையவர்களாக இருப்பார்கள். எல்லாமே தப்பு பண்ணுறவங்க தான். தப்பு பண்ணுறது யாருமே கிடையாது, இன்க்ளூடிங் மை செல்ஃப். எல்லாருமே தவறு செய்பவர்கள் தான். ஆனால் சட்ட நூல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதான் பாகவத தர்மம். பாகவதர்களுக்கு சட்ட நூல் பாகவதம் தான். வைஷ்ணவ தனம் அதை மீற முடியாது. பகவான் பார்த்துட்டு இருக்கான். அதன்படி நம்ம என்ன பண்ணோம், கருணை காட்ட தான் வேண்டும். இப்போ மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் பண்ணிக்கிட்டு நம்ம இழைஞ்சும் பேசக்கூடாது. அதே சமயத்தில் மற்றவங்க நம்மளுக்கு பிடிக்கலன்றதுனால ஒதுக்கி தள்ளவும் முடியாது, கூடாது. அப்படின்னா நீ பாகவதன் இல்லை. பாகவத தர்மத்தின்படி தான் வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படின்னும்போது யாரையுமே துவேஷிக்க முடியாது. ஏன்னா பகவான் பார்த்துட்டு இருக்கான். நீ கருணை காட்டினா பகவான் சந்தோஷப்படுவான். திதிக்ஷவகா, அவர்கள் குற்றங்களை பொறுத்துக்கொள். அவர்கள் நம்மளை ஒதுக்குனாங்க, இது பண்ணுறாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. ஒதுக்குனாங்க, நம்மளை இது பண்ணாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. நம்ம பொறுத்து கொள்ள வேண்டும். திதிக்ஷவகா காருணிகாக. கஷ்டன்னா போய் உடனே நாம் முடிஞ்சால் பண உதவி பண்ணலாம், கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நல்லா அதாவது என்னென்னா கருணை பாகவத தர்மமே இந்த கட்டுப்பாடு விதிகள்லாம் கடைப்பிடிக்கிறாங்க இல்லையா, நல்லா புரிஞ்சுங்க. இந்த நியமங்கள்லாம் கடைப்பிடிக்கிறாங்களா, அதன் அடிப்படையில் கிடையாது. பாகவத தர்மமே கருணையின் அடிப்படையில் தான் பாகவதமே. பாகவத தர்மமே அப்படி தான். பஞ்சோக்ர பாபாக சடச்சத்மகாரிணா क्रूरा पिशाचा इव निर्दयाचिये ब्रह्मस्वपुष्टा मलिना दुराशया சப்தாக யக்ஞேன கலோ புணந்திதே அப்படின்னு பாகவதம் மகாத்மியத்தில் சொல்லியிருக்கு. பஞ்சமகா பாதகங்கள் அவர்களுக்கு பஞ்சமகா பாதகங்கள் பண்ணுறவங்களுக்கு பரிகாரமே கிடையாதான், தண்டனை மட்டும்தானா. அப்படிப்பட்ட பஞ்சமகா பாதகங்களுக்கும் பாகவத தர்மம் கருணை காட்டுகிறது. இந்த பாகவதம் சப்தாக யக்ஞம். இந்த யக்ஞத்தில் ஈடுபடுபவர்களுக்கு அந்த பஞ்சமகா பாதகங்களும் விலகிவிடுமா, அவர்களையும் பகவான் திருவடியில் கொண்டு போய் சேர்க்குமா, பஞ்சமகா பாதகிகளையும். அப்போ எதன் அடிப்படையில்? சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தா அவர்களுக்கு பரிகாரங்களே கிடையாது. அவர்களுக்கெல்லாம் தண்டனை மட்டும்தான் பஞ்சமா பாதங்களுக்கு. ஆனால் அவர்களுக்கும் இது என்ன பண்ணுறது, பாகவத தர்மம் கருணை காட்டி அவர்களையும் கிருஷ்ணன் கிட்ட கொண்டு வருது. கிருஷ்ண புரஸ்திதா அப்படின்னா கருணையின் அடிப்படையில். அதுதான் சப்தாக யக்ஞேன கலோ புணந்திதே. கலியுகத்தில் அவர்களெலாம் கூட புனிதம் அடைகிறார்களாம், புண்ணியத்தை சேர்க்கிறார்கள், பரிசுத்தம் அடைகிறார்கள். அது கலியுகத்துக்கு தான் இந்த சலுகை. இந்த பாகவதத்தினால் பாகவத தர்மமே கருணையின் அடிப்படையில் கொண்டது.
நிறைய பாபங்கள் செய்தான் அஜாமிலன். பகவன் நாமத்தை சொன்ன கரையேறிட்டான். அப்படின்னா என்னப்பா இது? ஒரு நாமம் நாராயணான்னு கூப்பிட்டான். அது எப்படின்னா ஒரு நாமம் எப்படி அவ்வளோ பாவங்களுக்கு பரிகாரமாகும். 10 வருஷமாக பூட்டி கிடந்த ஒரு வீட்டில் ஒரு 10 வருஷம் தீபம் ஏற்றணும் அவசியம் இல்லையே. ஒரு மேட்ச் பாக்ஸ் குச்சி அப்படி தீர்க்க பட்டுன்னு நல்லா வெளிச்சம் வந்தது இல்லையா? இல்லை ஒரு லைட்டு போட்டால் வெளிச்சம் வந்தது இல்லையா? ஒரு நிமிஷத்தில் எப்படி எல்லா இருட்டும் போயிடுச்சோ அது மாதிரி பகவன் நாமம் எல்லாத்தோட வெளிச்சமானது. அது மாதிரி சொல்கிறேன். ஏன்னா கருணையின் அடிப்படையில் அந்த கருணை தான் பகவன் நாமம். நம்ம யோசித்து பாருங்கள், தபஸ் பலன், யோக பலன், தியான பலன் எல்லாமே பாருங்கள் கருணையின் அடிப்படையில் இவ்வளோ பலன்களும் பகவன் நாமா சொல்கிறதுனால. ஏன்னா மோட்சத்தின் சாவி அவன் இடத்துல இருக்குதான். அவன் சர்வேஸ்வரன் என்பதனால இந்த தபஸ் பண்ணுறது, யோகம் பண்ணுறது இதெல்லாம் உன் சாமர்த்தியத்தினால் பண்ணுறது. ஆனால் பகவன் நாமா சொல்கிறது பகவன் கருணை. எதா தத்விஷயா மதிஹி. அவன் கருணை இருந்தால் தான் நம்ம வாக்கில் நாமா வரும். அப்போ அவன் கருணையின் அடிப்படையில் வந்தவங்களுக்கு இதெல்லாம் கடந்துடுறான். இந்த தபசு, யோகம், தியானம், தவம் எல்லாத்தையும் கடந்துடுறான். அவைகளுடைய பலன்கள்லாம் அவனுக்கு சுலபமாக கிடச்சிடும். அப்போ பகவானுடைய கிருபையினால் தான் நம்ம நாம சொல்கிறோம். அப்போ நம்ம சாமர்த்தியத்தால் நாம சொல்லலை, ஒத்துந்தானே அவனுக்கு. இல்லை அஜாமிலவனுக்கு கூட மோட்சம் அஜாமிலோ அபி அப்படின்னு பார்த்தோம் வருது. புத்திரோபச்சாரிதா, புத்திரன் நினச்சின்னு சொன்னானா, பகவான் நினச்சி சொல்லணும். அப்படின்னா கருணை, அந்த கருணை தான் அந்த நாமம். அப்போது பகவானுடைய பக்தர்களும் கருணை உள்ளவர்களாக இருக்கணுமா இல்லையா? பகவான் கருணை உள்ளவன்னா அதுதான் சொல்கிற திதீக்ஷவா காருணிகா சுஹൃதக சர்வதேகினம். எல்லாருக்கும் நலன் விரும்பிகளாக இருக்க வேண்டும். அஜாத சத்ரவகா, பிறந்தவர்கள் இதுவரை யாரையும் சத்ருவாக நினைக்காம. சாந்தாக, சிரமங்கள் வரும், சாந்தமாக பொறுத்து கொள்ள வேண்டும். சாந்தமாக. சாதவகா சாது பூஷணாக, இதுதான் சாதுக்களுடைய அலங்காரம், பூஷணங்களாம். இதுதான் சாதுக்களுடைய லட்சணங்கள். இந்த குணங்கள் தான் சாதுக்களுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடியது. பிறர் துக்கத்தை கண்டு முடியாதவர்கள், பொறுத்து கொள்ளாதவர்கள் தான் சாதுக்கள். பரதுக்கோஹி அசகிஷ்ணுஹி இது சாதவகா. பரதுக்கத்தை கண்டு சகிக்க முடியாதவர்கள் தான் சாதுக்கள். ஐயோ கஷ்டப்படுறாங்கண்ணா, உடனே நம்ம கஷ்டப்படணும். அவங்க என்னென்ன பண்ணாங்க தெரியுமா, இப்படி பண்ணாங்க தெரியுமா, இப்படி பண்ணாங்க தெரியுமா, நம்மளை ஒதுக்குனாங்க, நமக்கெல்லாம் இது பண்ணாங்க, நமக்கெல்லாம் சண்டை போட்டாங்க, அப்படி பண்ணாங்க. அதெல்லாம் தேக தர்மங்கள். ஆனால் பாகவத தர்மம் அதுக்கு மேற்பட்டது. இந்த தேக தர்மம் மனோ தர்மத்துக்கு அப்பாற்பட்டது. இது ஆன்மீகமான பாகவத தர்மம். அப்படின்னும் போது பகவானுக்கு பிரியமானவர்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள் இல்லையா? ஆனால் இது ஒரு நாளில் வராது இந்த பக்குவம். பாகவதர்களோடு பழகினாதான், பகவன் நாமத்தை நிறைய சொன்னாதான். ஒன்று பாகவதருடைய சங்கம் இருக்கணும், இல்லை பாகவத சங்கம் உங்களுக்கு இல்லை. எனக்கு பகவானே குரு. நாம நிறைய சொல்லும்பொழுது அது சேதோ தர்ப்பணம், மனசை பரிசுத்தமாகும். அது என்ன பண்ணும், நம்மளை பக்குவப்படுத்தும். சே அல்பமாக சிந்திக்கிறேன், அவங்க பண்ணாங்க, சின்ன பசங்க சண்டை போடுற மாதிரி அவங்க கிள்னா அதனால் நான் திருப்பி கிள்னேன் அப்படின்ற மாதிரி சின்ன பசங்க மாதிரி அல்பத்தனமாக பழி வாங்குறேன். சே நீ ஒரு பாகவதனா, நீ வெக்கமாக இல்லை உனக்கு அப்படின்னு நம்மளுக்குள்ளே சுருக்குன்னு குத்தம். இது இந்த ராமநாமா சொல்லும்பொழுது நம்ம மனசுக்குள்ளே அந்த பழி வாங்குகிற புத்தி இதெல்லாம் அப்படியே, இந்த குப்பைகள்லாம் அப்படியே கலைஞ்சிருச்சு. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை கொடுத்து உடனே அந்த கருணா ஹருதயம் நமக்குள்ளே பொங்கிட்டு வரும் பாருங்க. அது நாமத்தினால் மட்டும்தான் வரும். நிறைய நாமா சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லா பாக்கியங்களையும் கொடுக்கும். என்னடா அது, இதெல்லாம் நம்பலாம் இதெல்லாம். இப்போது ஒரு புண்ணிய காரியங்களுக்கு, புண்ணிய விஷயங்களுக்கு நம்ம போகிறோன்னா நம்ம இஷ்டமாக போகல. பகவானுடைய கிருபை இருந்தால் தான் ஒரு ராதா கல்யாணமோ, சீதா கல்யாணம், இல்லாட்டி ஒரு இதுவோ, ஒரு ரத யாத்திரையோ, எல்லாமே நம்ம நினச்செல்லாம் போயிட முடியாது. நம்ம நினச்செல்லாம் பாகவதம் படிச்சிட முடியாது. நம்ம நினச்செல்லாம் பாகவத கதைக்கு வந்துட முடியாது. நம்ம நினச்செல்லாம் நாம சொல்ல முடியாது. கிருஷ்ணனுடைய கருணை, பகவானுடைய கிருபை, பகவானே குருவாக ஆசிரிச்சிருக்க இல்லையா, அவன் கிருபா மாத்திரத்தினால தான் உனக்கு பாக்கியங்களை பகவான் கொடுப்பான். நிறைய புண்ணியங்களை அனுகிரகம் பண்ணுவான். அதே சமயத்தில் கருணா ஹிருதயத்தை கொடுப்பான். வேறு எதனாலையும் நானே
நான் பொறுத்துக்கிறேன், நான் அது பண்ணிக்கிறேன், நான் பல்ல கட்சின்னு நான் சரி நன்மை செய்யணும், சரி ஓகே அப்படின்னு அப்படிலாம் செய்ய முடியவே முடியாது. 10 நாள் நல்ல மாதிரி நடிப்பேன், 11ஆம் நாள் மறுபடியும் பழைய குருடி கதை திருடி உன் சுபாவம் தலையெடுக்கும். அப்போது மலையான ஒருத்தர் வந்து உன்னை மாட்டினால் ஒழிய, அப்போ மலையான ஒருத்தர் வரணும்னா யாருப்பா வரணும்? உன் நாமந்தாம்மா உன் நாக்கில் வரணும், வேறு ஒன்றும் இல்லைப்பா. அந்த நாராயணா என்னும் நாமம் சொன்ன மாத்திரத்தினாலே விஷ்ணுதூதர்கள் வந்தாங்க. க்ஷணசங்கேன சாதுஷு, அந்த சாதுக்களுடைய சங்கத்தினால அவன் புத்தி மாற்றப்பட்டு நீச்சனாகிய என் நாக்கில் கூட இந்த நாராயணன் நாமம் எப்படி வந்தது என்று அஜாமிளன் திருந்தினான். இதுவரைக்கும் இவரெல்லாம் பந்துக்கள் நினச்சிட்டு இருந்தனே, இவர்கள் ஒருத்தர் வரல நம்மக்கிட்ட. அப்படிப்பட்ட தாசிபுத்திரன் தானே அவன் தூரே கிரீடனகா சக்தம். அவன் ஏன் திரும்பி பார்க்க போகிறான்? கடைசி புள்ள அந்த நாராயணன்ற பையன், நாராயணன் பேரை தான் புள்ளிக்கு வச்சுருக்கான். புரியுதா? புள்ள பேர் நாராயணன் வச்சுக்கல. அதனால் அந்த பையன் வந்துன்னா வெறும் வேசினுடைய பள்ளம் தானே, அவன் அது சாக்கு கிடக்கிறார் அப்படிதான் கத்தி கிடப்பார் அப்படின்ட்டு அவன் போட விளையாட்டு கிரீடனகா சக்தம். அந்த விளையாட்டை மும்முரத்தில் இருக்கிறான் அவன் பையன். அப்பா கூப்பிட்றத கூட திரும்பி பார்க்காமல் இருக்கிறான். அப்போ அஜாமிளன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாராயணாஹ்வயம் ஆகுலேந்திரியா, இந்திரியங்கள் கலங்க, பொறிகள் கலங்க, நாராயணான்னு அழைச்சா அந்த ஒரு உச்சஸ்வரன், அந்த உச்சஸ்வரத்தில் அந்த ஒரு நாமா தான் சொல்ல முடிஞ்சுது. அது மாதிரி கடைசி காலத்தில் பகவன் நாமா சொல்ல முடியாத நிலைலாம் ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப கொடுமை. அது மாதிரி நிலமெல்லாம் ஏற்படக்கூடாது யாருக்குமே. அது மாதிரி அந்த நாராயணான்ற நாமம் சொன்ன அடுத்த க்ஷணம் தான் அவனுக்கு பற்றி என்ன ஒரு பாக்கியம், பகவானுடைய அனுக்கிரகம் இருந்தது அவனுக்கு. அதனால் அந்த அஜாமிளனுக்கு அதுவும் ஒரு சாது வீட்டுக்கு வந்திருக்கார். அந்த வீட்டுக்கு வந்த சாது வந்து உன்னுடைய குழந்தைக்கு நாராயணன் பேர் வை அப்படின்னு அந்த வேசி இடத்துல சொல்லியிருக்கார். அதனால் நாராயணன் பேர் வச்சுருக்காரு யார்? அந்த அஜாமிளன் கடைசி புள்ள பேர். அவர் அந்த சாது வந்து சும்மா ஒண்டை வந்தார், ஏதோ மழை காலத்தில் அப்படி ஒதுங்க வந்தார். வந்தபோது இந்த இடத்துல இந்த குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைக்கு நாராயணன் பேர் வைன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் தான் அந்த குழந்தைக்கு பேர் வச்சுட்டு போயிட்டார், நாராயணன் பேர் அந்த கடைசி குள்ளைக்கு. இப்போ அந்த குழந்தைய நாராயணன் சொல்கிறதுனால அந்த அஜாமிளன் பாவத்தில் விடு பண்ணான். அப்போ வந்தது யார்? அந்த சாது யார்? அவர் பிக்ஷு. அவர் வேசி கல்யாணம் பண்ணியிருக்கானே அஜாமிளன், அதுவும் குலதர்மத்தை கெடுத்தவனாச்சே. அங்கே போகலாமான்னா மழைக்கு ஒதுங்கினார், வேறு என்ன பண்ணுறது? அப்போ பார்த்தா இது மாதிரி சரிம்மா உன் குழந்தைக்கு நாராயணன் பேர் வையால் தான். அதுபோல் க்ஷணசங்கேன சாதுஷு, அது மாதிரி பகவன் நாமத்தையே அனவரதும் உயிர் மூச்சாக கொண்டவருடைய சத் சங்கம் ஒரு க்ஷணம் எடுத்தால் கூட அது நம்ம வாழ்க்கையே மாற்றிடும். அஜாமிளனுடைய வாழ்க்கையே மாற்றிச்சுப்பார். இல்லைனா 88 வருஷம் வரைக்கும் பந்தியக்ஷ கைதவச்சௌரியர் கர்ஹிதாம் விருத்தி மாஸ்திதா, பிறர்களை வந்து குகையில் அடைச்சி வச்சு பணத்தை பிடுங்கி கொலை செய்து கொள்ளை அடித்து இது மாதிரி திருடி பொழைப்பு பொழிச்ச 10 பிள்ளைகளை பெற்றெடுத்த வேசி மூலமாக அவள் போட்ட சாப்பாட்டை, அசுச்சியான அந்த சாப்பாட்டை, பாப கலங்கம் உள்ள அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அந்த அவனுக்கு விமோச்சனன்றதே கிடையாது. ஸ்ரீ அண்ணா அழகாக சொல்லுவார், சித்திரகுப்தனுக்கே அவன் பாபங்களை எழுதி கை உடைஞ்சு போச்சான். அப்படிப்பட்ட மகா பாதகங்களை, அதுவும் பிராமணனாக இருந்து தப்பு பண்ணால் தண்டனை அதிகமாக மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தர்மபுத்திரர் வந்து ஒரே தப்பு தான், பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் 4 பேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தா சூத்திரனுக்கு தண்டனை கம்மி, வைசியனுக்கு தண்டனை கொஞ்சம் அதிகம். ஏன்னா அவன் வேதம்லாம் படிச்சிருக்கான். வைசியனுக்கு வேதம் படிக்கிறது உண்டு, சத்திரியனும் வேதம் படிக்கிறது, சாஸ்திரம் படிக்கிறது உண்டு, தர்மம் தெரியும் அவங்களுக்கெல்லாம். அப்போ சத்திரியனுக்கு ஒன்று தண்டனை அதிகம், பிராமணனுக்கு தான் தண்டனை இன்னும் அதிகம். ஏன்னா மற்றவங்களுக்கு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிராமணன் அவனே தப்பு பண்ணுறான்னா அவனுக்கு தண்டனை அதிகமாக கொடுக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட தர்மபுத்திரர் அப்படி நீதி வழங்குறார். மகாபாரதத்தில் வர கதை இது. அப்போ பிராமணனுக்கு தான் தண்டனை அதிகம். மற்ற வர்ண தர்மங்களை, அதாவது சத்திரிய வைசியன் சூத்திரன் இந்த நிலையில் இருக்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக தண்டனை கம்மி. சத்திரியனுக்கு பிராமணனை விட தண்டனை கொஞ்சம் கம்மி, அந்த சத்திரியனை விட தண்டனை கம்மி வைசியனுக்கு.
ஏன்னா அவங்கவுங்க வந்து உயர்ந்த தர்மங்களை கடைப்பிடிக்க உயர்ந்த தர்மங்களை தெரிஞ்சிக்க அதன்படி நடக்கலைன்னு சொன்னால் தண்டனை அதிகம். தெரியாமல் தப்பு பண்ணால் பரவாயில்ல, தெரிஞ்சே தப்பு பண்ணுறேன்னு சொன்னால், தர்மங்களை தெரிஞ்சே தப்பு பண்ணுறேன்னா அவனுக்கு தண்டனை அதிகம். அதனால் பிராமணருக்கு தண்டனை அதிகமாக கொடுக்குறாரு. இப்படிலாம் அதான் தர்மராஜா, தர்மபுத்திரர். அப்படின்னும்போது இந்த பிராமண குலத்தில் பிறந்த அஜாமலனுக்கு அப்போ தண்டனை அதிகம் இல்லையா? ஆனால் அப்போது மற்றவங்க இந்த பாபங்களை பண்ணாலே தண்டனை, ஆனால் பிராமண குலத்தில் பிறந்த தப்பு பண்ணான்னா தண்டனை அதிகம். நியாயமாக பார்த்தா சரியான தண்டனை கொடுக்கணும் இவனுக்கு மீளான நரகம்தான். அப்படியேப்பட்ட இவனுக்கு பகவான் கருணையினால் இதுக்கு மேலே இதெல்லாம் மனுநீதி சாஸ்திரம், தர்மங்கள் சொல்லக்கூடிய விஷயம். இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் லோக தர்மம். ஆனால் அதுக்கு மேலே பாகவ தர்மம் மேலே விழுந்து காப்பாற்றுதுன்னா அதுதான் நாராயணா என்ற நாமம். இது மனசையும் பரிசுத்தப்படுத்தும். இது ரொம்ப சோதிக்காது. நாமத்தை ஒன்றுபடி நீ விதி நியமங்களை கடைப்பிடிக்கிறதுனால மட்டும், அதாவது நம்ம 10 தர்மத்தோடு 11ஆவது தர்மம் நாம தர்மம் அப்படி இருக்கக்கூடாது. நாமமே பெரிய தர்மமாக இருக்கணும். இந்த நாமத்தை நிரூபணம் செய்வதற்காக தான் பாகவத கதைகளே ராமாயணத்தின் நோக்கமும் பாகவதத்தின் நோக்கமும் மகாபாரத கதையும் ராமாயணமும் எல்லா புராணங்களுடைய நோக்கம் நாமத்தை மையப்படுத்தி இருக்க வேண்டும். அதை சொல்ல மாட்டாங்க உபன்யாசத்தில் சில பேர். பகவான் காப்பாற்றுவான், இது பண்ணுவான் அப்படின்னு. பகவான் நாமா தான் காப்பாற்றும். ஃபஸ்ட்டு நாமத்தை மையப்படுத்தி பாகவதம் சொல்லு, நாமத்தை மையப்படுத்தி ராமாயணம் சொல்லு. அதுதான் மக்களை உய்விக்கக்கூடிய ஒரே வழி. நாஸ்தேவ கதிரண்ய தான். கலியுகத்தில் இதை தவிர வேறு ஆல்டர்னேட் பண்ணாதீங்க. தயவுசெய்து திசை திருப்பாதீங்க. அந்த சேவை பண்ணணும், இந்த சேவை பண்ணணும், அந்த சேவை பண்ணணும். ஏமாற்றிட்டோம். ஒரு நாள் பண்ணுவீங்க அந்த சேவை, இன்னொரு நாள் பண்ண மாட்டீங்க. எல்லாத்தையும் சர்வதர்மான் பரித்தெஜ்ய மாமியகம் சரணபஜா போதேந்திரால் சொல்கிறார். அந்த சர்வதம் பரித்தெஜ்ன்றது மற்ற இதெல்லாம் விட்டுட்டு நாமத்தை ஒன்றை மட்டும் உறுதியாக பற்றிக்கொள். இது ஒன்று தான் உனக்கு பரிசுத்தப்படுத்தும். இந்த நாமத்தினால் ஆகாதது எதுவுமே இல்லை. இந்த நாம தர்மத்தில் இருந்தால் அப்போ மற்ற தர்மங்கள்லாம் விட்டால், இப்போ நீங்கள் சொல்கிற விதி நியமங்கள்லாம் விட்டுட்டா, நாம் நாமத்தை மட்டும் பிடிச்சிருந்தா விதி நியமங்கள்லாம் கெட்டு போச்சுன்னா அப்போ தர்மத்திலேருந்து நழுவிடுவான். அது எப்படி நழுவான்? அப்போ அவன் என்னென்னா சந்நியாச தர்மத்திலையும் இல்லை, கிரகஸ்தாசிரம தர்மத்திலையும் இல்லை. அது ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்ட துராச்சாரத்தில் இருந்தான் யார்? அஜாமலன். அப்போ அவன் எந்த தர்மத்திலுமே இல்லை, துராச்சாரத்தில் நேர ஆப்போசிட்டாக அவனையும் இந்த நாராயணன்ற நாமம் உய்வித்துதா இல்லையா? அவன் பரிசுத்தமாகி மனம் திருந்தி, நான் வருத்தப்பட்டு நான் நரகத்துக்கு உரியவன், என்னை தண்டிக்கணும், நான் தண்டனைக்கு உரியவன் அப்படின்னு தன்னை நினச்சி புலம்புறான், வருந்துறான். அப்பா அம்மாவை கைவிட்டவன், கட்டின மனைவியை கைவிட்டவன், குலதர்மத்தை கெடுத்தவன், தூஷணம் பண்ணவன், இந்த வேசியினால் நான் அசுத்தமான அந்த உணவு சாப்பிட்டு வளர்ந்தேன். ஆகா மகாபாவி, குலதர்மத்தை பிராமண தர்மத்தை நான் கெடுத்துட்டேன், என்ன மாதிரி பாவி யாருமே இல்லை அப்படின்னு அஜாமலன் தன்னை நிறுத்தி வருத்தி தேம்பி அழறான். அது சொல்லிட்டு மங்களகரமான இந்த நாராயணர் நாம என் நாட்கள் எப்படி வந்தது அப்படி நினச்சி புலம்புறான். அந்த கட்டத்தை படித்து பாருங்கள். இதெல்லாம் சும்மா 10 கதையோடு 11 கதை படிக்கிறது இல்லை. அஜாமலம் வைக்கணும் மட்டும் படித்தாலே ஒரு மாதம் நம்ம அந்த அஜாமலம் கதை மட்டும் பேசலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த திருந்திய புத்தியை துணைவனாக கொண்டு, அந்த திருந்திய புத்தியையே துணைவனாக கொண்டு கங்கை கரைக்கு போனோம். அதுதான்டா துணை. நமக்கு எந்த திருந்திய புத்தி நமக்குள்ளே இருக்கோ அந்த புத்தி தான் நமக்கு துணையாக இருக்கும். வேறு யார் பேச்சும் கேட்காதீங்க. யாருக்காகவும் நம்ம மாற்றி பேசக்கூடாது. பாகவத தர்மத்தை யாருக்காகவும் மாற்றி பேசக்கூடாது. அப்போ கருணா ஹிருதயம் கொண்ட நமக்கு இவங்களெல்லாம் உறவினர்கள் இல்லை போல இருக்கே, இந்த பந்துக்களை நம்பிண்டு இருந்தோ தின்னாலா, இவர்களுக்காக கொள்ளடித்து கொலை செய்து மகா பாதங்களை செய்து இவர்களை காப்பாற்றணும். ஆனால் இவர்கள் ஒருத்தர் கூட சட்டம் பண்ணலையே, இவரெல்லாம் வரமாட்டார்கள். கடைசி காலத்தில் நீ என்னன்னா, நீ நாராயணான்னு அந்த குழந்தை நாராயணா சாப்பிடு, நாராயணா தூங்குனியா, நாராயணா எழுந்துக்கோ, நாராயணா பழு தேய்ச்சிக்கோ, நாராயணா சாப்பிடு, நாராயணா காஃபி குடி அப்படி நாராயணன் சொன்ன பற்றி அந்த காஃபி டீ இதெல்லாம் அதெல்லாம் உபசர்க்கம், அதெல்லாம் தூக்கி போடு. அதில் நாராயணான்னு சொன்ன பற்றி அதை மட்டும் பகவான் எடுத்துட்டான். அதனால் அந்திம காலத்தில் அவனுக்கு நாராயணான்னு அந்த புள்ள மேலே பாசம் அதிகம்.
எதனால் அந்த நாராயணன்ற புள்ள மேலே பாசன்றதை விட அந்த நாராயணன் நாமத்தில் பாசம் அதிகமாகிடுச்சு அவனுக்கு. அதாவது இதுதான் வந்து அன்பு யாத்திரைன்னு சொல்லப்படுது. இந்த உலகத்தை பார்க்கும்போது பகவானை நினைவு வரணும். இதுக்குள்ள காரணம் அப்படின்னு சொல்லலையா, ஒன்றை வைத்து மற்றொன்றை காட்டுவது, உலகத்தை வைத்து பகவானை காட்டுவது. அது மாதிரி புள்ளை மேலே உள்ள பாசத்தின் மூலமாக அவன் நாராயண நாம சொல்வது. அப்படி சொல்ல வச்சுட்டார் பகவான். சொல்ல வச்சு அவனை தூக்கிட்டார். ஒன்றும் இல்லை, கருணை தான். அந்த கிருபாவை மாத்திரத்தினாலே யாருக்கு அந்த கிருபான்றது? தபஸ் பண்ணுறவங்களுக்கா, யோகம் பண்ணுறவங்களா, தியானம் பண்ணுறவங்க, இதெல்லாம் உன் சாமர்த்தியம். ஆனால் எதுவுமே பண்ணாத துராட்சத்தில் இருக்கிற அஜாமலுக்கும் கிருபன், அதுதான் ஆச்சரியம். விஷப்பால் கொடுக்க அந்த போதனை கூட மோட்சம், அதுதான் ஆச்சரியம். இது பகவானாக நினச்சி கருணை காட்டுறதை தவிர உன் புண்ணியங்களுடைய பலனாக நீ ஒரு புண்ணியம்னா ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கை வச்சு பகவான் படியாந்துட்டான்னு சொன்னால் அப்போ பகவானுடைய கிருபைக்கு ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு விலை இருக்குது அப்படின்னு ஆகிடும். பகவானுடைய கிருபையை விலை பேச முடியாது. நான் தபசு பண்ணேன், இந்த தபசுக்கான விலையை உன் கிருபையை கொடு அப்படின்னு பகவான்களை கிருபையை கேட்க முடியாது. நான் ஒரு மகா பாவி கூட நான் கிருபை பண்ணுவேன். பீஷ்மாச்சாரியர் அவ்வளோ புண்ணிய தர்மங்களுக்கு தர்மவிதாம் வரிஷ்டா, தர்மங்கள் சிறந்தவர் பீஷ்மாச்சாரியார். ஆனால் உத்தியோகபுரத்தில் பாருங்கள், விதுரர் வீட்டில் தான் பகவான் போய் சாப்பிட்டார். அவ்வளோ புண்ணிய கர்மாக்கள் அனுஷ்டான துரோணாச்சாரியர் வீட்டுக்கு போல, கிருபாச்சாரியர் வீட்டுக்கு போல, பீஷ்மாச்சாரியர் வீட்டுக்கு, சரி துரியோதன வீட்டுக்கு போவானா, அவன் மகாதுஷ்டன், சரி அவன் வீட்டுக்கு போவானான். அவன் பீமனுக்கு விஷம் வச்ச மாதிரி கிருஷ்ணனுக்கும் விஷம் வச்சாலும் வச்சுடுவான் அவன். ஆமாம், அவனை நம்பி போக முடியாது, துரியோதனை நம்பி. ஏன்னா பீமனுக்கு விஷம் வச்சான்ல, கிருஷ்ணனுக்கு விஷம் வச்சா, ஏன்னா பாண்டவர் பக்கம் இருக்கிறான் கிருஷ்ணன் சொல்லிட்டு விஷம் வச்சுட்டா அவனை நம்பி போக முடியாது. ஆனால் திருதராஷ்டிரன் நம்பியும் போக முடியாது. ஆனால் அவரெல்லாம் கூப்பிட்றது ஆழ் மனசோடு கூப்பிட்றாங்களான்னு தெரியணும் இல்லையா, பகவானுக்கு தெரியாதான். அப்போது அங்கெல்லாம் போல, விதுரர் வீட்டுக்கு தான் போனார். இது யாருடைய வீடுனா, கோபாலனுடைய வீடுன்னு. அப்போ தான் எங்கள் அப்பா பின்னாடி அஸ்தனாபுரத்துக்கு வரும்போது என் மகன் தங்கறதுக்கு ஒரு வீடு கட்டி வச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு பௌரவேந்திர கிரகம் ஹித்வா துரியோதன கையை உதறி விட்டுட்டு நேராக சுதந்திரமாக விதுரர் வீட்டுக்கு போயிட்டாராம். பீஷ்மாச்சாரியர் திரும்பி பார்க்கல, துரோணாச்சாரியர் திரும்ப, கிருபாச்சாரியர் யார் வீட்டுக்கும் போகல, கர்ணன் வீட்டுக்கு போகல, யார் வீட்டுக்கும் போகல. கர்ணன் தாராளமாக கொடுக்கக்கூடியவன், இருக்கட்டும், நீ துரியோதன பக்கம் தான் நீ போ. விதுரர் நீதியை பேசுவார், தர்மத்தை பேசுவார், பகவானுடைய புறம்பாக நடந்துக்க மாட்டார். அவர் என்னென்னா துரியோதன பக்கமும் பேச மாட்டார், பாண்டவர் பக்கமும் பேச மாட்டார், நீதியை பேசுவார். அதனால தான் விதுரர் நீதின்னு சொல்லுவாங்க. அவர் தான் எனக்கு வேணும். இப்போ பீஷ்மர்லாம் அரசாங்கத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார். பீஷ்மாச்சாரியார் எல்லாருமே, துரோணாச்சாரியார் எல்லாமே அவர் பாட்டு உப்பு சாப்பிட்டோமே அதுக்கு கட்டுப்பட்டு இருக்காங்களே தவிர. ஆனால் விதுரர் மொத்தம் துரியோதனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, துச்சாதனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, கர்ணனுக்கு பிடிக்குதோ சகுனிக்கு பிடிக்கலையோ, திருதராஷ்டிரன் பிடிக்கலையோ பளிச்சுன்னு பேசிடுவார். தப்புனா தப்பு தான், புரியுதா. அவர்கள் நீதி, விதுரர் மொத்தம் நேர்மையாக பேசுவார். அதுதான் துரியோதனுக்கு பிடிக்காது விதுரர் பார்த்தா. அது ஏன்னா விதுரர் யாருன்னா தர்மராஜாவே விதுரராக அவதரிச்சிருக்கார். அது அவரில் தான் பகவான் இந்த நேர்மையாக இருக்கிறவங்கள பார்த்தா பகவான் ரொம்ப பிடிக்கும். சத்தியம் வத தர்மம் சர, இதிலேருந்து நழுவாமல் இருக்கிறவங்கள பார்த்தா பகவான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவனே சத்தியவரதன், சத்தியபரன், சத்தியனிஷ்டன், அவன் சத்தியசந்தன். அவன் ராமனாக இருக்கும்போது சத்தியசந்தனாக தான் கிருஷ்ணன். அவரில் தான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கள் இந்த இடத்துல கோணல் மண்ணெலாம் பேசாமல் கரெக்டாக பேசுகிறது விதுரரை பார்த்தா ரொம்ப பிடிச்சதுனால நேராக விதுரர் வீட்டுக்கு போயிட்டார். இதை புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் பரம பாகவதர். பகவானே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களேன்னா வாழைப்பழத்தோடு ஒரு சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தோடு ஒரு சாப்பிட்டு போயிட்டார். அப்படியேப்பட்ட பகவான். அதனால் யாருக்கு கிருபை கிடைக்கும் அப்படின்றதில் நம்ம சொல்லவே முடியாது. இதெல்லாம் கணிக்க முடியாது. இப்படி தான்ன்றது நம்ம தீர்மானிக்க முடியாது. இதை நிர்தேசமே பண்ண முடியாது. அனிர்தேசமான விஷயம் இது பகவானுடைய கிருபைன்றது. ஆனால் பகவானுடைய அப்போ நாமா சொன்னால் கிருபை கிடைக்குமாண்ணா? நீ நாமா சொல்கிறதே கிருபையினால் தான்டா. நீ நாமா சொன்னால் கிருபை கிடைக்குமான்ற ஃபஸ்ட்டு நாமா சொல்ல முடியாது உன்னால்.
நீ இதை விட கஷ்டமான தர்மங்களை தான், விதி நியமங்களை, கட்டுப்பாடு விதிகளை கடைப்பிடிப்பே தவிர, சுலபமாக இருக்கிற சுகமாக இருக்கிற, அதே சமயத்தில் சுகமாக இருக்கிற சுலபமாக இருக்கிற அப்படிப்பட்ட நாமத்தை, ஆனால் உயர்ந்த பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த நாமத்தை சொல்ல மாட்டேன் நீ. ஆனால் சொல்லிட்டேன்னா பகவான்கள் கருக்கருப்பாக பண்ணிட்டான்னு அர்த்தம். அது என்ன பண்ணுன்னா, இந்த நாமத்தை கடைப்பிடிக்கிறதுனால தர்மத்தை விட்டு நழுவிட மாட்டானா. இப்போ நம்ம அந்த சாப்டர் வந்தோம். தர்மத்திலேருந்து ஒரு பொழுது நழுவ மாட்டான். தர்மத்தை பர்ஃபெக்டாக கடைப்பிடிப்பான் அவன் தான். நாம தர்மத்தை கடைப்பிடிக்கிறவங்க தான் தர்மத்தை நன்றாக காப்பாற்றுவார்கள். அவர்களுக்கு தான் அந்த பலம் இருக்குது. அதனால் பாகவதமோ ராமாயணமோ மகாபாரதம் மைய கருத்து என்ன? நாமா. ராமான்ற நாமா. ராமாயணத்தில் முதல் இதிகாசம் என்ன? ராமாயணம். ராமாயணத்தில் முதல் எழுத்துனா ரா. மகாபாரதத்தில் வந்து ரெண்டாவது இதிகாசம், அதில் முதல் எழுத்துனா மா. அப்போ ராமாயண மகாபாரதனுடைய சாரம்னா ராமா. ஓகேவா? ராமாயணத்தில் ரா, மகாபாரதத்தில் மா. இது ரெண்டுத்தை மட்டும் பிடிச்சிக்கோ. நீ ராமாயண மகாபாரதம் இந்த இதிகாசங்களையும் பர்ஃபெக்டாக படித்து அதை அனுஷ்டானத்தில் அந்த அளவுக்கு நீ கொண்டு வந்தவன். அது உள்ள தர்மங்களை பர்ஃபெக்டாக கடைப்பிடிச்சவன். இதை நான் சொல்லலை, பீஷ்மாச்சாரியார் சொல்கிறார். எல்லா தர்ம கோ தர்ம சர்வ தர்மான பவத பரம மதகம் கிம் ஜபன் முச்சதே ஜென்து ஜென்ம சம்சார் மதம் அப்படின்னும் போது அப்போ சொல்கிறார், ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சகஸ்ரேன புருஷ சததோத்திதா அப்படின்ட்டு யார் சொல்கிறது? பீஷ்மாச்சாரியார் சொல்கிறார். அப்படிப்பட்ட தர்மபுத்திரராகிய யுதிஷ்டர் கேட்குற தர்மவிதாம் வரிஷ்ட தர்மம் தெரிந்து சிறந்தவராகிய பீஷ்மாச்சாரியார் எல்லா தர்மங்களை காட்டிலும் மகாபாரதம் சொல்லக்கூடிய விஷயம் இது. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்கிறார். இதுதான் அவ்வளோ சொல்ல முடியாத 1000 நாமம்னா. அப்போ தான் சிவன் வந்தார். சிவனும் பார்வதியும் சம்பாஷணையாக அங்கே மகான்கள் எடுத்து காட்டுறாங்க. அவ்வளோ நாமம் சொல்ல முடியாது என் குழந்தைங்க. கலியுகத்தில் பரபரப்பாக, அதாவது வீட்டு வேலைகளை சேர்த்து கிரகேஷு கிரகமேதினாம் இல்லற கவலைகள் மூழ்கிருக்கிற இந்த குடும்பஸ்தர்களுக்கு அவகாசம் இருக்காது. அதான் சுலபமான ஒரு லகுனா உபாயன்னு அப்படின்னா, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. எதில் சொல்லியிருக்கு? அப்போது விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி முடிக்கும்போது பார்வதி பரமேஸ்வரனுடைய சம்பாஷணையாக இந்த ராமநாமம் சொல்கிற சகஸ்ரநாமத்துக்கு துல்லியமானது. இது யார் எழுதுது? இதுவும் வியாசத்தானே எழுதினார். வியாசத்தானே சொல்லியிருக்காரு இந்த ராமநாமம். அப்போது மகாபாரதத்துடைய சாரம் நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு யுதிஷ்டரை வாங்கி கொடுத்தார். பீஷ்மர்கள் இருந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை வாங்கி கொடுத்தார். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையும் சாரமானது என்னன்னா ராமநாமா அப்படின்னா இது நானாக சொல்கிறதா? இது எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க, நான் அப்படியே சொல்கிறேன், ஒப்பிக்கிறேன், அவ்வளோதான். அப்போ அந்த ராமான்னு சொல்லும்போது நீ எல்லா தர்மத்தையும் பர்ஃபெக்டாக கடைப்பிடிச்சாச்சு. மகாபாரதத்தில் 5வது வேதம் சொல்லக்கூடிய அந்த 5வது வேதத்தை நீ பர்ஃபெக்டாக கடைப்பிடிச்சாச்சு. படித்ததில்லை, அதை நம்ம கடைபிடிக்க வேதத்தையும் கட்டளைகளே நீ சரியாக அனுஷ்டானம் பண்ணியிருக்க இப்போ தான் நாமான்னு சொல்லும்போது. அதனால் இந்த நாம நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற மாதிரி உலகத்தில் வேறு யாராலையும் பரிசுத்தப்படுத்த முடியாது. உன்னுடைய அந்தரங்க அபிப்பிராயம் என்னன்றது பகவானுக்கு தெரியும். அப்போ பகவான் பார்ப்பான். ஆனால் நாம சொல்கிறவங்களை தேசம் பண்ணால் அதுவும் நம்ம பக்திக்கு தடை உண்டாயிடும். அதை விட பக்தி பண்ணுறவங்கள யார் சிறந்தவன்னா, மத்கிருதே தெக்த கர்மானகா, என் நிமித்தமாக உத்தியோகத்தை விட்டவர்கள், மத்கிருதே தெக்த ஸ்வஜனபாந்தாக, மத்கிருதே தெக்த கர்மனகா மத்கிருதே தெக்த ஸ்வஜனபாந்தவாக, என் நிமித்தமாக உத்தியோகங்களை, அதாவது எல்லா மற்ற அலுவல்களை விட்டு என்னுடைய பக்தியிலேயே முழுசாக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், என் நிமித்தமாக உறவினர்கள் கூட விட்டவர்கள். அவர்கள் மேலே உள்ள பாசத்தை விட என் மேலே உள்ள பாசம் தான் அதிகம். அவனுக்கு கிருஷ்ணனிடத்தில் உள்ள பாசம் தான் அதிகம். எப்பொழுதும் பாகவதம் நாம அப்படின்னு இருக்கிறவங்க அவர்கள் தபந்தி விவிதா ஸ்தாபாக நெய்தன் மத்கதை செய்த அவருடைய கஷ்டங்களை பகவானே போக்குறானோ. அவர்கள் பல கஷ்டங்கள் ஏன்னா அவன் ஹிருதயத்தில் நான் தானே இருக்கேன்.
தபந்தி விவிதஸ்தாபா நைதல் மத்கத சேதசா. மத்கத சேதசனா கதையில் புத்தி உள்ளவர்கள் அவர்கள். என்னுடைய கதையில் மனசை பதிய வைத்தவர்களை பலவித தாபங்களால் பாதிக்கும்படி நான் செய்ய மாட்டேன், அவர்களை காப்பாற்றுவேன். அப்போ பகவானே நான் பொறுப்பேற்றுக்கிறான். அவர் உடம்பு சரியில்லையா, கஷ்டமா, குடும்ப சூழ்நிலைகள் என்னன்றதை அதை பகவானே பார்த்து செய்கிறானோ. ஆனால் பகவானுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல் தன் புலன் திருப்திக்காக தன் குடும்பத்துக்காக மட்டும் தங்களுடைய அலுவல்களை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் பகவானையும் கும்பிடுவாங்க, குடும்ப அலுவல்களையும் செய்கிறார்கள். அவருடைய பிரச்சனைகளை அவர்கள் தான் சந்திக்க வேண்டும். எங்கே கடன் வாங்கலாம், எங்கே இது பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இது பண்ணலாம், எப்படி அது பண்ணலாம். ஏன்னா கடன் அதிகமாகிடுச்சு, அந்த கடன் அடிக்கிறது உலகத்தில் கடன் வாங்கணும் இல்லையா. எல்லாம் பிரச்சனைகள், மற்றவருடைய உதவிகளை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா நீ உன் கையை நம்பல, நீ சம்பாதிச்சு இது பண்ண பேங்க்கில். அப்போ உன் சாமர்த்தியத்தினால் நடக்கும்போது, உன் சாமர்த்தியத்தினால் நீ பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் அப்படின்ட்டு நினைக்கும்போது அதை பகவத்பக்தி நம்புகிறான். பகவத்பக்தியும் பண்ணிட்டு மற்ற உலக அலுவல்களையும், ஏன்னா குடும்பத்தை நடத்தணும் இல்லையா. யாருக்கு தான் பசி தாகம் இல்லை சொல்லும் பார்க்கலாம். குடும்பத்தையும் நடத்தணும், குடும்பத்தையும் ரன் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம புலம் திருப்தி, நம்ம வயிற்றுக்கு சாப்பிடணும், எல்லாம் இருக்குது இல்லையா. நம்மளுக்கு தேவைகள் நிறைய இல்லை. அப்படின்னா நம்ம உத்தியோக கடமைகள் பார்த்து தான் ஆகணும். அதுக்காக நம்ம பகவான் எல்லாத்தையும் விட்டு பகவான்கள் வரணுமான்னு அது எப்படி வர முடியும் எல்லாருமே. ஆனால் பகவான் அப்படி வாழ்கிறான். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜா. அப்போது அங்கே மட்டும் சொல்ல கபிலவாச மத்கிருதே தெக்த கர்மானஹா தெக்த ஸ்வஜன பாந்தா. நடாது குடும்பத்தை விட்டு வா அப்படி தான் சொல்கிறான். தெக்த ஸ்வஜன பாந்தவனா தன்னுடைய ஜனங்கள், உறவினர்கள், பந்துக்கள் எல்லாம் தூக்கி போட்டு வா. மத்கிருதே என் சேவையில் முழுமையாக ஒன்று அர்ப்பணிச்சிரு. ஏன்னா கலியுகத்தில் அவகாசம் கிடையாது. ஏன்னா பிராயன் அல்பாயுஷகா. சரி, அப்போது இது கிழக்கு மேற்கு மாதிரி பௌதிகத்தில் இருந்துட்டு பக்தி பண்ணோம்னா இந்த மிஸ்ர பக்தி பண்ணுறவங்களுக்கு தான் கஷ்டம் அதிகம். ஒன்று பௌதிகத்திலே இருக்கிறவங்க ஓரளவுக்கு அப்படியே வசதிகளை பிரிப்பாங்க, அவங்க கையை நம்பின்னு அப்படியே போயிடுவாங்க. அதே சமயத்தில் இல்லாட்டி ஆன்மீகத்திற்கும் பகவானுக்கு சேவையிலேயே முழுசாக அர்ப்பணம் பண்ணுறவங்களுக்கு எந்த துன்பம் வராது. அவங்களுக்கு துன்பங்கள் வந்தால் பகவானே அவங்களுக்கு கிளியர் பண்ணி சரி பண்ணிடுவோம். அவங்க வாழ்க்கை பகவானுக்காக அர்ப்பணிச்சும் பகவத் தொண்டிலே இருக்கிறவங்க சில பிரம்மச்சாரிகள் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு கஷ்டம் மழை மாதிரி வரும், அவனை பார்த்தா பனி மாதிரி போயிடும். ஆனால் யாருக்கு கஷ்டம் அதிகமாக படுறாங்கன்னா இந்த மிஸ்ர பக்தி, அதாவதுனா பௌதிகத்துலேயும் பணம் சம்பாதிக்கணும், எல்லாம் பண்ண உத்தியோகங்கள் எல்லாம் பார்த்துட்டு பகவானையும் வழிபடுவார்கள். அவர்களுக்கு தான் கஷ்டங்கள் பயங்கரமாக அடி மேலே இடி, இடி மேலே இடி, அடி மேலே அடி, இடி மேலே இடி பயங்கரமாக வரும். ஏன்னா ரெண்டும் ஒன்று சேராது. அப்போது கஷ்டங்கள் அவங்களுக்கு தான் அதிகமாக வரும். அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அவங்களுக்கு கஷ்டம் வருதுன்னா பகவான் என்ன பண்ணா, விட்டு வா, எல்லாத்தையும் விட்டு வான்றான். எல்லாத்தையும் விட்டு என்னையே சரணாகதி அடி, அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டங்களை கொடுக்குறேன். அவனே ஒப்புறான், டிக்ளேர் பண்ணுறானே, பலி சக்கரவர்த்தி சொல்கிறானே, நான் அனுகிரகணாமி, யார் அனுகிரகம் பண்ணுறானோ நான் அப்படி தான் பண்ணுவேன், எல்லாத்தையும் பிடுங்குவேன், சோதிப்பேன் அப்படின்ட்டு பாகவத்திலே சொல்லியிருக்கு. அவன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது எத்கரோஷி எதஸ்னாசி எஜ்ஜுகோஷி ததாசி எத் கர்மா அனுஷ்டானம் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே பகவதர்ப்பணமாக பண்ணணும். எத்கரோஷி எதை செய்தாலும், அதனால் எஜ்ஜுகோஷி ததாசி எத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். என் வாழ்க்கை கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து. என்னுடைய சாமர்த்தியத்தில் ஒன்றுமே இல்லை. என்னை அவன் அடித்தாலும் துன்புறுத்தினாலும் அவனே என் பிரபு அப்படின்னு முழு சரணாகதியில் நீ இருக்கும்போது, என் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் பசி தாகத்தாலும் வாட்டப்பட்டாலும் என் கிருஷ்ணனை நான் விடமாட்டேன் அப்படின்னா துன்பம் வரும்போது தான் அதிகமாக பக்தி பண்ணக்கூடியவர்கள். அப்பிரதிகதா, அந்த துன்பம் வரும்போது பக்தியை விட்டு விலகுபவர்கள் கிடையாது. அப்போ தான் அதிகமாக பக்தி பண்ணபவர்கள், துன்பம் வரும்போது தான். இதெல்லாம் கொஞ்சம் பாகவதர்களோடு பழகுனா அவங்க சொல்லுவாங்க. அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் விடுப்பா பௌதிக விஷயம்லாம் இல்லை, இன்றைக்கி போகலன்னா 2000 சம்பளம் போயிடும், இன்றைக்கி 1000 சம்பளம் போய்டும், 2000 சம்பளம் போய்டும், சில பேர் நல்லா சம்பாதிக்கிறோம், ஒரு 5000 சம்பளம் போயிடும் அப்படின்ட்டு விட்டு வர முடியாது. பகவத் விஷயத்துக்கு தியாகம் பண்ணு.
அந்த சம்பளத்தை விட உனக்கு அதிகமான அந்த சம்பளம், நீ பணம் 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 சம்பாதிச்சு மட்டும் நீ என்ன சௌக்கியமாக இருக்கிற? இன்றைக்கி உன்னை யார் காப்பாற்றுவாங்க? பெத்த புள்ள கூட காப்பாற்ற மாட்டோம். அப்போது நீ பணம் பணம்னு ஓடி மட்டும் கடைசி காலத்தில் அப்புறம் பார்த்தா திடீர்னு விழுந்துட்ட, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இப்போ உன்னை யார் காப்பாற்றுவாங்க? பணமாக காப்பாற்றுச்சு? இல்லையே. அந்த பணம் கைக்கு வாய்க்குமே சரியாக இருந்தது. நம்ம சம்பாதிச்ச பணம் கைக்கு வாய்க்குமே சரியாக இருந்தது. அப்போ எங்கே நம்ம எடுத்து வைக்கிறது பணத்தை? அப்போ இப்போ யார் உதவுவாங்க? பகவான் தான் வந்தாகணும். பாகவதர்கள் தான், ஏதோ ஒரு பாகவதர்கள் கருணை காட்டுவார்கள். பக்தர்கள் தான் கருணை காட்டுவாங்க. அவங்க தான் ஏதாவது உதவி பண்ணுவாங்க, பண உதவி பண்ணுவாங்க, எதாவது பண்ணுவாங்க. நான் நேரில் பார்க்குறேன். இதெல்லாம் பக்தர்கள் தான் ஆபத்தில் வருவாங்க, பகவான் தான் ஆபத்தில் வருவாங்க. மற்றவங்களோட சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் உறவினர்கள் வருவாங்க. அதான் க்ஷணசங்கேன சாது விஷ்ணு தூதர்கள். விஷ்ணு தூதர்கள்னால் சங்க சக்கர கதாதாரியாக வந்தால் தான் விஷ்ணு தூதர்கள் கிடையாது. பகவானால் அனுப்பப்பட்டவர் எல்லாமே விஷ்ணு தூதர்கள் தான். ஒரு குரங்கு வடிவத்தில் கூட ஆஞ்சநேயர் வரலையா விஷ்ணு தூதர் சீதைக்கு? அப்படி கூட வருவாங்க, சொல்ல முடியாது. விஷ்ணு தூதர்கள் வந்து சங்க சக்கர கதாதாரியாக வந்தால் தான் விஷ்ணு தூதர்கள் கிடையாது. ஒரு குரங்கு மாதிரி கூட வருவாங்க, குரங்கு வடிவத்தில் வரலையா ஆஞ்சநேய சுவாமி விஷ்ணு தூதர். ஆனால் சீதை சந்தேகப்பட்டால் அப்புறம் தான் அவருடைய பராக்கிரமத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவருடைய கையை கூத்த அவள் சொன்ன சந்தேசங்கள்லாம் கேட்டு இவர் விஷ்ணு தூதர் தான், ராமதூதர் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா இல்லையா? அவர் வைகுண்ட கோலத்தில் வந்தால் தான் விஷ்ணு தூதர் இல்லை, மனுஷ ரூபத்தில் வரலாம். குரங்கு ரூபத்தில் வந்தார். அது மாதிரி மனுஷ ரூபத்தில் எந்த ரூபத்துலேயும் அவர்கள் வந்து அந்த சமயத்தில் வந்து பார்ப்பாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய நாமா, அவர்கள் சொல்லக்கூடிய பக்தி, அவருடைய கடாட்சம் பட்டுச்சுன்னா அது பிறகு அது கதையை மாறிடும். அந்த குடும்பத்தில் அவங்க பாதம் வச்சிட்டானா அந்த கஷ்டங்கள், குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு அதுவும் ஒரு வாழையில் ஒரு பிடி சாப்பாடு நல்லா போட்டுன்னா வயிறார திருப்தியாக அவங்க திருப்பி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்கன்னா அந்த குடும்பமே ஷேமடையும். பாகவதர்கள் அது மாதிரி வரமாட்டாங்க, வரவே மாட்டாங்க, திடீர்னு உதயமாகுவாங்க. அவங்க யாருன்னா தொன்ன சந்தர்ஷிதோ தாத்ரா துஸ்தரம் ஸ்திதிஷ்டதாம் கலிம் சத்வ ஹரம் பும்சாம் கர்ணதார். இந்த கலியினுடைய தோஷத்தினால் பாதிக்கப்பட்ட நல்ல குணங்கள்லாம் அழிக்கின்ற இந்த கலியுகத்தில் பகவானால் காட்டப்பட்டு எங்களுக்கு தரிசனம் கொடுத்துரு. தொன்ன சந்தர்ஷிதோ தாத்ரா துஸ்தரம் நிஸ்திதிஷ்டதாம். கடக்க முடியாத இந்த கஷ்டத்தை கடக்கிறதுக்காக, இந்த கலியை கடக்கிறதுக்காக எங்களுக்கு கர்ணதாரம் விவகாரம் நம்ம படகோட்டியை போல் வந்து சேர்ந்திருக்கிறீர்களே அப்படின்னு சூதரை சொல்கிறாங்க. வரவே மாட்டாங்க. அப்படி வந்துட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு நல்லதுன்னு அர்த்தம், மங்களம்னு அர்த்தம். பகவான் அனுப்பவே மாட்டான் தன் பக்தர்களை. ஆனால் அனுப்ப வேண்டிய நேரத்தில் கரெக்டாக அனுப்புவான். சூதர் அப்படி தான் சௌனகாதி மகரிஷியில் வந்தார். அதனால் அவருடைய பக்தர்களுடைய வரவை எதிர்நோக்கி இருக்கணுமே தவிர நம்ம உறவினர்கள்லாம் என்றைக்குமே பாரம்தான். தாவத் பயம் திரவிணகேக சுஹுரன் நிமித்தம் சோகஸ்பிருகா பரிபவோ விபுலஸ்சலோபா தாவத் மமேத்தி அசத் அவக்ரஹ ஆர்த்தி மூலம் யாவண்ணதே அங்கிரிம் அபயம் பிரவணீதலோக. என்றைக்குமே பயத்தை உண்டாக்கக்கூடியவர்கள் தான். இந்த பணம்னா பண நிமித்தம் பயம் உண்டாகும். ஐயோ இந்த பணம்னா கம்மியாக கொடுத்துட்டாங்களே, ஐயோ இந்த பணம் வரலையே, நான் இவ்வளோ உழைச்சேனே எனக்கு பணம் வரலையே அப்படின்ற பண நிமித்தமான பயம். பணம் பத்தலையே அப்படின்ற பயம், பணம் கைவிட்டு போச்சே அப்படின்ற பயம், பணம் வந்தாலும் பயம், அது போனாலும் பயம், அதுன்னா கம்மியாக வந்ததுன்னு பயம். அப்போது சோகஸ்பிருகா, அதில் ஆசை உண்டாகுது, அந்த பண நிமித்தமாக சோகம் உண்டாகுது. பரிபவம், அதாவது நம்மளுடைய நிதான நிலையிலிருந்து நழுவி கோபம் உண்டாகுது, சோகம் உண்டாகுது, பயம் உண்டாகுது. அதான் பரிபவன்றது நம்மளுடைய ஸ்வரூபமாகிய ஆத்மஸ்வரூபத்திலிருந்து நழுவும்படி செய்யக்கூடியது, பக்தியிலேருந்து நழுவும்படி செய்யக்கூடியது. ஆமாம், பக்தியில் ஆசை கம்மியாயிடும் பணத்து மேலே ஆசை வந்துச்சுன்னா. அப்போ திரவிணம்னா சொத்து சுகம் பணம் போன்றவைகள். அப்போ சுஹ்ருத் நிமித்தம், சுஹ்ருத்னா நம்ம உறவினர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவர்கள் நிமித்தமாக நமக்கு பயம் உண்டாகும், சோகம் உண்டாகும், எல்லாமே ஆசைகள் உண்டாகும், எல்லாமே. சோகஸ்பிருகா பரிபவோ விபுலஸ்ச லோபகா, பேராசை உண்டாகும். இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நான் இந்த சம்பாத்தியம் பத்தாது, இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும், அதிகமாக எங்கேயாவது கடன் வாங்கணும். அப்போ விபுலஸ்ச லோபகா, ஒரு பொருளை இழந்துட்டால் அதை அதிகமாக பெறத்துக்கு முயற்சி பண்ணுறானே தவிர இந்த பொருளை பகவான் எதுக்காக இழக்க வச்சான்,
நமக்கு வைராக்கியத்தை உண்டு பண்ணுறதுக்கு, அந்த பொருள் மேலே உள்ள ஆசையை விடுறதுக்காக. அப்படின்றத உடன மாட்டான். யார்? ஒரு கிரகேஷு கிரகமேது கிரகவரதானம் இல்லாத விரதம் உடையவர்கள். இந்த வீட்டினுடைய இந்த வீட்டினுடைய அந்த வீட்டு விஷயமான புத்தியிலே ஆழ்ந்து போனவர்கள், அந்த குடும்பத்தை ரட்சிக்கத்தையே விரதமாக கொண்டவர்கள், அவர்கள் கிரகவரதானம். அவர்களால் பகவானை பற்றி சிந்திக்கவே வாய்ப்பில்லை, டைம் இல்லை, எதுலாம் சொல்லுவாங்க. ஏன்னா குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்காக நான் உழைக்கணும், கஷ்டப்படணும், நைட்டு 10 மணிக்கு வரணும், 11 மணிக்கு வரணும், அவ்வளோதான், மறுபடியும் வேலைக்கு போகணும், இது பண்ணணும். பகவானத்தில் நான் திரும்பியே பார்க்க மாட்டேன். ஒரு டைமில் பகவானை திரும்பி பார்த்தேன். இப்போ வேலை உத்தியோகம் அதிகம், சம்பளமும் அதிகம், அதே சமயத்தில் பதவியும் அதிகம், என்னால் வர முடியாது. ஏன்னா குடும்பம் தான் முக்கியம். அதான் விபுலஸ்ட லோபகா, அதிகமான சம்பளம் கட்சிச்சு, பதவியை உயர்வு கட்சி. இது பெரிய பேராசை, அது பெரிய பேராசை. இது லோபனாவே பேராசை தான். விபுலஸ்ட லோபனா பெரிய பேராசை. நான் இவ்வளோ பேரை வச்சு மெயின்டைன் பண்ணணும், அது பண்ணணும், அதை பண்ணணும். அப்போ என்ன ஆச்சுன்னா பகவான்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வயசான காலத்தில். வயசான வரைக்கும் நீ உயிரோடு இருக்கணுமாடா? அது உங்கள் இல்லையே. அந்த 60 வயசு பத்து பகவான்களை வரணும், அந்த 60 வயசு வரைக்கும் நீ நல்லா இருக்கணுமே, அதை சொல்லு. அதுதான் இங்கே சொல்கிறார். ஆர்த்தி மூலம் இந்த குடும்பம், சொத்து, சுகம், இவைகள்லாம் துன்பங்களை உண்டு பண்ண, பயத்தையும் சோகத்தையும் மோகத்தையும் பேராசையும் உண்டு பண்ணி நமக்கு எல்லா கஷ்டங்களுக்கும் வேறாக இருக்கக்கூடியது. ஏன்னா அசத் அவக்கிரக, நீ பிடிச்சதெல்லாம் அனித்தியமான நிலையற்ற விஷயங்களை பிடித்து கொண்டு அதில் நிலையுள்ள சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறியே, அது எப்படி நடக்கும் சொல்லு? அதை வச்சு நான் பொழைச்சிப்பா, இவரெல்லாம் என்னை காப்பாற்றிடுவாங்க, நான் நடக்கவே நடக்காது. எல்லாம் புரண்டு போயிடும், தலைகீழ பகவான் மாற்றிடுவான். அதனால் சொல்கிறேன், மமேதி, இந்த மமகாரம் தான் மிஞ்சிச்சு. என்னுடையது, என் குடும்பம், என் கஷ்டம், என் இது, என் பணம், என் சொத்து, என் இது, என் வேலை, என் உத்தியோகம், அதிகமான என்னுடைய பணம், என்னுடைய கஷ்டம், என்னுடைய உடம்பு. எதனால்? தேகத்து மேலே உள்ள பட்டுதல்னால, தேகத்துக்கு சம்மந்தம் உள்ளவர்கள் மேலே பட்டுதல் அதிகமாகிடுச்சு. அப்போது திரவிண கேக சுகுருன் நிமித்தம், கேகன்னா வீடு, குடும்ப நிமித்தமாக, உறவுகள் நிமித்தமாக இந்த துன்பங்கள்லாம் அசத்தான விஷயத்தை கெட்டியாக பிடிச்சிருந்து சத்தான விஷயத்தை உதாசீனப்படுத்திட்டான். பகவத் பக்தியை உதாசீனப்படுத்திட்டு அசத்தான விஷயத்தை கெட்டியாக பிடிச்சிருந்து தன் ஆத்ம லாபத்தை தேடிக்காமல் இவன் துன்பங்கள் அடிமேலே அடிபடுறான். எது வரைக்கும் இந்த துன்பங்கள் தொடரணும்? யாவண்ணதே அங்கிரீம் அபயம் பிரவினீத லோகா, இந்த பயங்களையெல்லாம் போக்கக்கூடிய பகவான் திருவடிகளை கெட்டியாக பிடிச்சிக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் உனக்கு கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கும். அவன் பார்த்துக்கிறான், அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க. நீ காப்பாற்றுறன்னு நினைக்கிற வரைக்கும் தான் அந்த குடும்பம் என்னன்னா உன் தலைமையில் ஓடும். அவங்களுக்கு பிழைக்க தெரியும். அப்படின்ட்டு பகவான்களை நீ முழுசாக வாழ்க்கையை ஒப்படைக்கும்பொழுது உன் குடும்பம் உண்மையிலே சேஃப்டியாக இருக்கும். அது எப்படி? அதுதான் அது எப்படின்னு கேட்டாவே முடிஞ்சு போச்சு. அப்போ உனக்கு ஒன்றும் அந்த ஆசை குறையில, குடும்பம் மேலே உள்ள பட்டுதல் விடலை அப்படின்னு தான் அர்த்தமாச்சு. அது எப்படி? என் குடும்பத்தை நான் தான் காப்பாற்றி ஆகணும், இது பண்ணணும், எல்லாம் பசிதாக. ஆமாம், உண்மை தான், குடும்பத்தை நீ தான் காப்பாற்றி ஆகணும், எல்லாம் பண்ணணும். அப்போது மற்றெல்லாம் அப்போ கபட தர்மத்தை அனுசரிக்கணும், எல்லாத்தையும் பண்ணு. அப்போ பகவதர்ப்பணம் பண்ணு, எல்லாத்தையும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்போ என்ன பண்ணணும்னா, கலியுகத்தில் ஷார்ட் பீரியட் ஆயுசே ரொம்ப குறுகிய ஆயுள். அதுவும் பார்த்தா உணவுலாம் இப்போ ஆரோக்கியமான உணவே கிடையாது. எல்லாம் ரைஸ் சாப்பிட்டா சுகர் வருதுன்றாங்க. எல்லாம் பார்த்தா மருந்து சாப்பாடு தான் சாப்பிட்டுன்னு இருக்கோம். அப்போ நாமெல்லாம் இப்போ பொழைச்சிது ஒரே வழி என்னென்னா, நம்ம வாழ்க்கையை பகவதர்ப்பணமாக பண்ணி பகவத் சேவையாக தன் வாழ்க்கையை கழிக்கிறது தான் முக்கியமே தவிர மற்ற விஷயங்கள்லாம் பகவானை மறக்கடிக்கக்கூடிய எந்த செயலும் தர்மம் கிடையாது. இப்போ நான் தைரியமாக சொல்கிறதுக்கு பயப்படுறேன், ஆனால் பாகவதம் தைரியமாக சொல்லியிருக்கு. ஸ்ரம ஏவகி கேவலம். இப்போ நான் தைரியமாக குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு பகவத் தர்மத்துலேயும் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தையும் மொத்தத்தையும் ஈடுபடுத்துங்க அப்படின்னு நான் சொல்லணும். நியாயமாக பார்த்தா அப்படி தான் சொல்லணும். பாகவதத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கு. ஆமாம், நான் அர்த்தாய உபகல்பதே தர்ம ஏகாந்தஸ்ய. பணம் சம்பாதிக்கிறதுக்காக வாழ்க்கை கிடையாது, தர்ம ஏகாந்தசி. பாகவத் தர்மம் ஒன்றுக்காக தான் வாழ்க்கை அர்ப்பணிக்கணும், அப்படி தான் பாகவதம் சொல்லியிருக்கு.
தர்மஸ்வ அனுஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதாசுயா ந உற்பத்தி எதிரெதும் ஷமையவகி கேவலம். அப்போ தர்மத்தை கடைப்பிடிக்கிற நோக்கமே கிருஷ்ண கதையில் கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுறதுக்கு தான். அப்படி இல்லைன்னு சொன்னால் உனக்கு கஷ்டங்கள் மட்டும்தான் மிஞ்ச. ஷம ஏவகி கேவலம்னா வெறுமனே கஷ்டம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் மிஞ்சிருக்குமே தவிர உனக்கு ஒன்றுமே ஒரு சந்தோஷமே இருக்காது. இது பாகவத தர்மம் சொல்லியிருக்கு. நான் பாகவத தர்மத்தை அப்படியே டைரெக்டாக சொல்லலாம். ஆனால் இப்போ நான் என்னென்னா சில பேர் இது போல் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது உலகத்தாரால். அதனால் நான் கொஞ்சம் இதுவாக அப்படியே குழஞ்சி பேசுகிறேன். குடும்பத்தையும் பார்த்துக்கணும், எல்லாத்தையும் பார்த்துக்கணும், எல்லாத்தையும் திறந்துட்டு வர முடியாது. அப்படின்னும் போது நம்ம சம்பளத்தையாவது பகவானுக்கு ஒரு பாகம் கொடுக்கலாம். அப்படியே அது குடும்பத்தை பார்த்துன்னு பகவத் பக்திக்கும் வரணும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் கபட தர்மம். ஆமாம், நேர்மையான தர்மம் என்னென்னா புரோஜித கைதவா, இந்த கபடத்தை தூக்கி போட்டு வா. அப்படி தான் நான் சொல்ல பாகவதம் சொல்லுது. 2வது ஸ்லோகத்திலே சொல்லுது, தர்ம புரோஜித கைதவா, இந்த கைதவ தர்மத்தை தூக்கி போடு, சதாம் சாதுக்குல தர்மத்தை அனுஷ்டிச்சு அப்படின்னு பாகவதம் சொல்லியிருக்கு. ஏன்னா அதில் நிம்மதி இல்லையே. நீ எவ்வளோ தான் நீ என்னென்ன வேலைகள் உத்தியோகம்லாம் செய்தாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் உனக்கு எங்கன்னா உனக்கு சோகம், எப்போதாலும் சோகமாக இருக்கிற, முகத்தை வாடி போயிருக்கு. ஏன் உன்னை சிரமப்படுத்திக்கிட்டு சமயேவகி கேவலம் வெறுமனே கஷ்டம் மட்டும்தான் படுற, நல்லா தெரியுது கண் கூட. அப்பொழுதும் பிடிக்காததான் எல்லாரும் உத்தியோகத்துக்கு சந்தோஷமாக போகிறாங்க, பிடிக்காம தான் போகிறாங்க. உத்தியோகத்துக்கு யாரும் சந்தோஷமாக போகிறாங்க? பிடிக்காம தான் போகிறாங்க. ஆனால் பாகவத கதைக்கு வரணும் சந்தோஷமாக வராங்க. பரவாயில்ல, கிருஷ்ணனுடைய கதை கேட்கலாம், வாமன அவதாரம், நரசிம்ம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், அது அவதாரம் இதெல்லாம் கேட்கலாம், பகவன் நாமத்தை நிறைய சொல்லலாம், கீர்த்தனை பண்ணலாம், அப்படியே இதுக்கு மட்டும் சந்தோஷமாக வர்றாங்க. அது என்ன, ஏன் சந்தோஷம் கிடையாது? அது என்னென்னா அது அதுதான் நம்மளுடைய உண்மையான ஐடென்டிஃபிகேஷனே, நம்மளுடைய உண்மையான பொசிஷனே அதுதான்பா. அதுதான் அந்த உன்னுடைய ஆத்மாவே, உன் ஆத்ம தர்மம். அதுதான் பாகவத தர்மம் தான் உன் ஆத்ம தர்மம். இது தேக தர்மம். தேக தர்மத்தை உதறி தள்ள வேண்டியது. அது என்றைக்கு சிரமத்தை தான் கொடுக்கும். அது எந்த வேலை செய்தாலும் சரி, பணத்துக்காக வேலை செய்வே தவிர உன் மனசார வேலை செய்ய மாட்டேன், பிடிக்காது. எனக்கு மேனேஜர் மேலே பாசம், அதனால் அவர் நான் ஓய்ச்சி கொடுப்பேன். எனக்கு சம்பளம் கம்மியாக கொடுத்தா பரவாயில்ல, என் மேனேஜர் ரொம்ப, என் உத்தியோகம் என் குழந்தைங்களுக்கு பட்டினியாக போட்டால் பரவாயில்ல, எனக்கு சம்பளம் கம்மியாக கொடுத்தா கூட பரவாயில்ல, நாங்கள் வேலை செய்வேன் அப்படின்னு எல்லோரும் வேலை செய்கிறாங்க. சம்பளம் எவ்வளோ கொடுக்குறோம், எங்கே சம்பளம் அதிகமாக கிடைக்குதோ உடனே அந்த ஆஃபீஸ் விட்டு இன்னொரு ஆஃபீஸ் தாவிடுறோம். உடனே இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த வேலையை விட்டுறான், பழைய வேலையை. இங்கே 4 லட்சம் தான் சம்பளம் கொடுக்குறாங்க, அங்கே 6 லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க. உடனே அந்த வேலைக்கு தவிர்றான். இன்றைக்கி ஐடி ஃபீல்டில் இன்றைக்கி அது போல் நடக்குது. ஏதோ ஐடி ஃபீல்டெல்லாம் இன்றைக்கி அது போல் நடக்குது. எங்கே சம்பளம் அதிகமாக கூட அவன் போகிறான். அப்போ எதுக்காக? பணத்துக்காக தான். விருப்பம் இல்லாத வேலையாக இருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்ச வேலை, ஆனால் விருப்பம் இல்லாத வேலை செய்கிறான். ஒவ்வொருத்தரும் அப்படி தாங்க, மனசில் காயங்களோடு தான் எல்லா வேலைகளும் உத்தியோகங்களை செய்கிறாங்க. ஏன் அப்படி செய்யணுன்றேன். அப்போது உன் ஆயுசை குறைச்சிட்டு உன் ஆரோக்கியத்தை ஒத்துழைக்காத இந்த உடம்புல இவ்வளோ வேலைகளை கஷ்டம் கடினப்பட்டுருந்தால் அது செய்கிறேன்னா பணத்துக்காக தானே. யோசிச்சு பாருங்கள். அப்போது ஒத்துழைக்காத உடம்பு, அதே சமயத்தில் ஆரோக்கியத்தை கெடுத்துண்டு இந்த வேலை செய்தால் நம்ம ஆரோக்கியம் கெடும், நம்ம உடம்பு ஸ்பாயில் ஆகிடும். நல்லா தெரியும், இது ஹீட்டு உடம்பு அப்படின்னு ஒவ்வொரு வேலைகளும் செய்யும்போது அந்த ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டு சிரமப்பட்டிருந்து அந்த பணத்துக்காக பகவானையும் மறந்து விட்டு, நல்லா புரிஞ்சு என்னது பரிபவோன்றது பகவானை மறந்து விட்டு ஆத்ம தர்மத்தை இழந்து விட்டு, அப்படி இழந்து விட்டாவது அந்த திரவின அந்த பணத்தை சேர்த்துக்கிறான். எதுக்கான? சுகுர் நிமித்தம், உறவுகள் நிமித்தமாக. சுகுர் நிமித்தம், உறவுகள் நிமித்தமாக. உண்மையிலே சுகுருத்தான்னு தெரில. நலன் விரும்பிகள், தன் பிள்ளை நலன் விரும்பியாக இருப்பாங்களா நம்ம உறவினர்கள்? சுகுருத்துனா நலன் விரும்பிகள் அர்த்தம். அவங்க நிமித்தமாக தன்னுடைய குடும்ப உறவினர்கள் நலன் விரும்பிகள், நம்மளை அக்கறை உள்ளவங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அவங்க நிமித்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சுகுருத்துனா நலன் விரும்பிகள் அர்த்தம். அவங்க நிமித்தமாக ஓடி இப்போ பணத்தை சேர்க்குறான். ஓகேப்பா. ஆனால் பணமும் அனித்தியமானது. அது யாருக்காக பணம் சேர்க்குறியோ அவங்களும் அனித்தியமானவர்கள். என்றைக்கு அந்த உறவு கட்டாயிடும். அசத்த அவக்கிரக, அசத்தான விஷயத்தை தான் கெட்டியாக பிடிச்சின்னு இருக்க. அதுதான் ஆர்த்தி மூலம், அதுதான் கஷ்டத்துக்கு மூலமே. இன்றைக்கி இந்த நிலையில் நீ கஷ்டப்படுற காரணத்துக்கு என்னென்னா இதுதான், வேறு எதுவும் காரணம் இல்லை. நீ பகவானையும் நீ விட்டுட்டியா, மிஸ் பண்ணிட்டியா, பகவத் பக்தியும் வராமல் போயிட்டியா, கொஞ்சம் கொஞ்சமாக பகவத் பக்தி கட் ஆயிடுச்சா,
பரிபவ நிலை வந்துட்டியா. அடுத்தது லோபகா, விபுலஸ்ட் லோபகா, பேராசை, பணம் அதிகமாக சம்பாதிக்கணும், என் பிள்ளைங்களை கரையேற்றணும் அப்படின்ற பேராசை, எப்படியாவது அந்த பணத்தை புரட்டிடலாம், அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு விபுலஸ்ட லோபகா வந்துச்சா. கடைசியில் என்ன ஆச்சுன்னா சோகா, உடம்பு முடியாமல் போச்சு, கஷ்டப்படுறது, இது பண்ணுறது வந்துடுச்சா. பயம் வந்துடுச்சா, மரண பயம் வந்துடுச்சா. தாவத் பயம், இவரால் நிமித்தமாக நீ பாடுபட்டதுன்னா கஷ்டம், மரண பயத்தை கொண்டு போயிடுச்சு. நடக்கிற யதார்த்தமான விஷயத்த நான் பேசுகிறேன். நான் இதில் ஒன்று கூட இட்டு காட்டுறது, நான் நேரில் பார்க்குறேன். இது 1 2 இல்லை, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் ஒரு விஷயத்தை ஒரு இன்சிடெண்ட்டோ 2 இன்சிடெண்ட்டோ 3 இன்சிடெண்ட்டோ வச்சு நான் பேசலை. நான் 30 இன்சிடெண்ட்டு பார்த்துக்கிறேன் இது வரைக்கும். அவ்வளோ விஷயம், ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தையும் நான் பார்க்குறேன், ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்க்குறேன். ஒவ்வொரு குடும்பத்திலையும் இது யதார்த்தமாக நடக்கிற விஷயம் இது. நான் ஒரு குடும்பத்தை வச்சு மட்டும், 2 குடும்பத்தை வச்சு மட்டும், 3 குடும்பத்தை வச்சு மட்டும் பேசலை. நான் 30 குடும்பம் மேலே இதே மாதிரி தான் அனுபவிக்கிறாங்க. நல்ல பக்திக்கு வந்தவங்க விட்டாங்க. அப்புறம் பார்த்தா பரிபவகா, பகவானை மறந்துட்டு விபுலஸ்டலோபகா, பணத்து மேல் உள்ள பேராசையினால் அப்படி கஷ்டப்படுறாங்க. கடைசியில் நான் பயம், மரண பயத்து நிலையில் தள்ளப்படுகிறார்கள். இது மாதிரி எத்தனையோ குடும்பத்தை நான் பார்த்துருக்கேன். ஆனால் கிருஷ்ணகளை வந்துட்டா எனக்கு யார் சோறு போடுவாங்கன்னா, நான் சோறு போடுறேன்டா, யோகக்ஷேமம் பகாம் யோகம்டா, நான் பார்த்துட்டேன்டா. உன்ன மாதிரி அனந்திய சிந்தையோடு வரவங்களுக்கு தானே நான் சொல்லியிருக்கேன். ஏன்டா என் மேலே நம்பிக்கை இல்லை? நான் உன் வாழ்க்கைக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன்டா. என் நாமத்தை பிடிச்சிக்கடா, 24 ஹவர்ஸ் நாமத்தை சொல்லிட்டா இடைவிடாமல். மிருகஹரியை நான் காப்பாற்றலை, ஹரிதாஸ் தாக்கூரை காப்பாற்றலை, லக்ஷஹீராவை காப்பாற்றலை. தியாக பிரம்ம வந்து ஏழ்மையில் தான் இருந்தார். பணத்தை வீரசிவாஜி வந்து அதான் நிதி சால சுகமா ராமா நிதி சேவ சுகமா அப்படின்ட்டு பாடினார் தியாக பிரம்மம். பணத்துக்கு பின்னாடி ஓடி இருந்தால் ஓடிடலாமே. போஜராஜம், சரபோஜராஜா பணம் கொடுத்துருப்பாரு, பொக்கிஷசாலியை கொடுத்துருப்பாரு. ஆனால் பொக்கிஷசாலை கஜானாவை கொடுக்குறன்ற வானான். அப்படிப்பட்ட கோஸ்வாமிகள்லாம் உயர்ந்த உத்தியோகத்தில் தூக்கி போட்டு பகவத் பக்திக்காக வந்தாங்களே கோஸ்வாமிகள்லாம், 6 கோஸ்வாமிகளும். அந்த முஸ்லீம் ராஜா நிறைய பணம் கொடுத்தான். அவ்வளோ பணத்தை எடுத்துன்னு வந்து என்னென்னா பகவத் சேவைக்காக ஈடுபடுத்தினார்கள் கோஸ்வாமிகள்லாம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பாருங்கள். பக்தர்கள்லாம் வந்து அப்படிப்பட்ட புரந்தரதாசன், நவகோடி நாராயணன். நமக்கு 1 கோடி இருந்தாவே பெரிய விஷயம். அந்த காலத்தில் நவகோடி யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு இந்த காலத்தில், நம்ம இந்த காலத்துலேயே அது பெரிய மதிப்புடையது 9 கோடின்றது. அந்த காலத்துலேயே 500 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு வந்து 9 கோடி இருந்து தான். அப்படின்னா எவ்வளோ பெரிய பணக்காரர் அந்த புரந்தரதாசர். அந்த புரந்தரதாசர் அத்தனையும் தூக்கி போட்டு சொப்னம், இதெல்லாம் இந்த கனவு கணிக்கிறான், துன்பத்தை உண்டு பண்ணக்கூடியது அப்படின்னு தூக்கி போட்டு எல்லாத்தையும், மேலும் மேலும் பேராசை உண்டு பண்ணக்கூடியது அப்படின்னு தூக்கி போட்டு எல்லாத்தையும் மனைவியோட ஒரு பெண்ணோட காலி வந்துட்டாரா இல்லையா தமுராமேட்டின்ட்டு. ஆனாம நம்ம வச்சுக்கிட ராமநாமம் ஒன்று போதும் சொல்லிட்டு ராமநாமத்தை பிடிச்சிட்டு வந்துட்டார் இல்லையா புரந்தரதாசர். ஏன்னா அதுதான் சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது, அதுதான் உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. இதுதான் பாகவத தர்மம். ஆனால் இதெல்லாம் ஆர்த்தி மூலம், இதெல்லாம் வந்து துன்பத்துக்கு வேறாக, துன்பத்திற்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியது இந்த உலகமெல்லாம். ஆனால் தாபத்திலேயே உன்மூலனம், தாபத்துடைய வேரோடு பிடிக்க இருக்கக்கூடியது இந்த பாகவத தர்மம். எல்லாத்தையும் தூக்கி போடு, இதெல்லாம் நம்பாத. இந்த உறவுகளை, சொத்து சுகம் பணம் பதவி இதெல்லாம் நம்பாத. இது உனக்கு பயத்தை கொடுக்கும், சோகத்தை கொடுக்கும், உனக்கு பேராசையும் உண்டு பண்ணும், பயத்தை கொடுக்கும், மரண பயத்தை கொடுக்கும். அதுவும் பயங்கரமான துன்பங்களை கொடுக்கணும். ஆசைகளை அதிகமாக உண்டு பண்ணும். அந்த ஆசைகள் அதிகமானாவே தரித்திரம் தான். அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், தரித்திரம் தான். கோபதாபம் உண்டாகும், பகைக்கக்கூடாதவர்கள் சாதுக்களை பகைக்க வைக்கும், சாதுக்களையே பகைக்க வைக்கும். இவெல்லாம் வந்துட்டான் இப்போ தாலும் சாமி சாமி சாமி, பழகி தெரியாதவன், உருப்படாதவன். யார் உருப்படாதவன்? பணம் சம்பாதிக்க தெரியாதவன் உருப்படாதவன். அதுவும் பகவத் பக்தி பண்ணுறவன் உருப்படாதவன். நான் பணம் சம்பாதிக்க தெரிஞ்சு ஆனால் ஒவ்வொரு நாளும் முள்ளு மேலே நிற்கிற மாதிரி நின்று கஷ்டப்படுற நீ உருப்படுறவனா? நீ புத்திசாலியா? நீ தான் தரித்திரன். துன்பத்தை சந்தோஷமே இல்லாமல் அல்ப சந்தோஷத்தை அல்ப சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு அப்பப்போ சிரிப்பேன், சந்தோஷப்படுவேன். ஆனால் அதிகமான துக்கங்களை சுல்ல சுகாய துக்கம் மகத்கதானாம், அற்பமான சௌக்கியம் அதிகமான துக்கங்களை அனுபவிக்கிற அவங்களுக்கு தான் இந்த பாகவத தர்மமே வந்திருக்கான். அதுக்கு தான் பாகவதமே எழுதப்பட்டிருக்கான். யார் சொல்கிற? மைத்ரேயர் சொல்கிறார், பாகவதம் புராணம். அப்படிப்பட்ட பாகவத தர்மத்தில் நம்ம கையில் வச்சுக்கிட்டு
எல்லா துன்பங்களையும் நம்ம எல்லாம் செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாக செய்யாமல் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருந்தால் குத்துதே குடையுதுன்னா பின்ன குத்து தான் குத்தும் குடைய தான் குடையும். கஷ்டம் தான் பட்டாகணும். செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக செய்தால். ஆனால் உருப்படாதவன், பகவத் பக்தி பண்ணாதவன், பகவத் பக்தி பண்ணுறவன், உருப்படாதவன், பிழைக்க தெரியாதவன், குடும்பத்தை காப்பாற்ற தெரியாதவன், ஆனால் பகவத் பக்தி பகவானாய் கதியாக இருக்கிறவன். அப்போ இன்றைக்கி அவன் குடும்பமும் சேமமாக இருக்குது, அவனும் சேமமாக இருக்கிறான், பகவானத்தில் அவன் பாதுகாப்பில் இருக்கிறான். ஆனால் ரொம்ப ஓகோன்னு இல்லை, அத்தியாவசிய தேவைக்கு என்னமோ அது இருக்குது. அவன் வாழ்க்கை நல்லபடியாக நடக்குது. இன்றைக்கி அவன் யோகக்ஷேமத்தை பகவான் பார்த்துக்கிறானே, அப்படி விட நல்லதான். அவங்க பார்த்தா ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. இந்த ஆர்ப்பாட்டமாக ஓகோன்னு பக்தி பண்ண மாட்டாங்க, எளிமையாக இருப்பாங்க. அவளை பார்த்தா உலகமே அவங்கள வெறுக்கும். சில உறவினர்களால் கூட கைவிடப்பட்டவர்களாக இருப்பாங்க. ஆனால் பரவாயில்ல, ஆனால் ஆரோக்கியமாக நல்லா இருப்பாங்க. பகவான ரட்சைப்பட பகவத் பக்தி பண்ணிட்டு ஏழ்மையில் இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்க. யார் பகவன் நாமத்தை பிடிச்சின்னு பகவன் நாமே கதியாக தன் வாழ்க்கையை முழுசாக பகவத் அர்ப்பணம் பண்ணவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதான் சொல்கிறேன்னே, குடும்பத்தை காப்பாற்றணும் எல்லாம் பார்த்தோன்னே ஓகே. ஆனால் அதுக்காக பகவானை மறந்துருக்காங்க. மித்யா ஸ்வஜன்ம ஜனனி ஜனி துக்க பாச்சம். உன் வாழ்க்கையை பொய்யாக்கி கொண்டால் உங்கள் அம்மா பெற்றது வீண் அப்படின்றாரு பகவத மகாத்மியத்தில். காப்பாற்றாதுங்க, எதையும் காப்பாற்று. இன்றைக்கி சம்பாதிக்கிற பணமோ சொத்த சுகம் நகி ரக்ஷதி துக்குருங்கரணே. துக்க காலத்து பஜகோவிந்தம் உட்காந்து நாமத்தை பிடிச்சிக்கோ. இது காப்பாற்றுற மாதிரி நீ சம்பாதிச்ச பணம் சொத்து சுகம் என்ன காப்பாற்ற, என்ன சம்பாதிச்ச, கைக்கு வாய்க்குமே சரியாக போச்சு. என்ன அப்படியே இருந்தாலும் அதுக்கேற்ற செலவுகள் ரெடியாக இருக்கும். நீ கோடியாக சம்பாதிச்சாலும் அதுக்கேற்ற செலவுகள் ரெடியாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் கொட்டி கொடுக்கணும், எல்லாம் வேறு எதுக்கோ என்னென்னவோ பண்ணுறாங்க இல்லையா, அவ்வளோதான். நீ சம்பாதிச்சு என்ன வந்தது? 10 பசங்க, ஒரு 4 பசங்க வீட்டில் இருக்காங்க, 4 பசங்க கரையேற்றனை சொல்லுங்கள். கரையேற்றி அவர்கள் என்ன பண்ணுறாங்க? நம்ம திருப்பி பண்ண முடியுதா? இல்லையே. நம்ம கஷ்டத்தை நம்ம தான் அனுபவிச்சாகணும். அப்போது பகவான் கைவிட்டுருவான், நான் தான் குடும்பத்தை நல்லா காப்பாற்றுவேன் அப்படின்னு ஒரு குடும்பத்தலைவன் நினைக்க முடியுமா? நினைக்க முடியாது. பகவான் தான் நல்லா காப்பாற்றுவான். நம்மையே நமக்கு காப்பாற்றி தெரியாது. நாம் எப்படி மற்றவங்களை காப்பாற்ற முடியும்? நம்மளே சக்தியற்றவர்கள். அப்போது சக்தி உள்ள பகவானை ஆசிரிச்சிருந்தா நமக்கு இந்த குறையே வந்திருக்காது இல்லையா? சந்தோஷமாக இருக்கலாமே, ஹாப்பியாக இருக்கலாமே. அப்படி பகவானே சரணாகதியாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கிறாங்களே, இன்றைக்கும் ஆனந்தமாக இருக்கிறாங்களே. அவன் ராமநாம சங்கீர்த்தனம் பாடின்னு சந்தோஷமாக அவர்கள். இப்போ நம்ம சொல்கிறேன், எனக்கு என்னென்னா சினிமா ராகம் தான் ரொம்ப பிடிக்கும். சினிமா ராகம் தான் நல்லா புரிஞ்சுக்க. எனக்கு சினிமா ராகம் தான் இன்றைக்கி 2 மணி நேரம் 3 மணி நேரம் நாமா சொல்ல வச்சதே, இந்த நாமா சாண்டிங் பண்ண வச்சதே சினிமா ராகம் தான். சினிமா ராகத்து மூலமாக நிறைய நாமா சொல்லி தான் இன்றைக்கி சாண்டிங் பண்ணால் நாமா சுலபமாக 1 மணி நேரம் விளையாட்டாக சொல்ல முடியுது, 2 மணி நேரம் சொல்ல முடியுது. அப்போ ராகம் முக்கியம் இல்லை, ராகம் தான் முக்கியம். அந்த ராகத்தின் மூலமாக நீ எதை பிடிக்கிறேன்? நாமத்தை பிடி. அந்நிய விஷயம் பேசல பாருங்கள். இப்போ ராமநாமம் பற்றி பேசும்போது ராமநாமம் பாடுறேன். ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம். இது பார்த்து பைத்தியத்தனமாக இருக்கும். ஆனால் ராமான்னு சொல்லிட்டு இல்லை, அதை பகவான் பார்ப்போம். நீ அப்படி அவனுடைய சேவைக்காக உன் வாழ்க்கையை நீ லட்சக்கணக்காக சம்பாதிக்கிற இந்த காலத்தில் நீ ராமநாமா சொல்லியிருக்கேடா உருப்படாதவனே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லியிருக்காங்க. ஆமாம், நான் உருப்படாதனா போகிறேன், பரவாயில்ல. ஆனால் ராமநாமம் இந்த லட்சக்கணக்காக இன்றைக்கி லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வேண்டிய வயசு தான், சம்பாதிக்க வேண்டிய பணம் தான், குடும்பத்துக்கு உதவும் தான். ஆனால் ₹1,00,000 என்னை காப்பாற்றுறத ராமநாமம் நல்லா காப்பாற்றுது. என்ன அந்த ₹1,00,000 ராமநாமம் நல்லா காப்பாற்றுது. எனக்கு இதான் ஊனம். ₹1,00,000 நான் ஆயிரக்கணக்காக ₹1,00,000 இல்லை, ஒரு ஆயிரக்கணக்காக பணம் சம்பாதிக்கும் போது நான் நிம்மதி இழந்து தான் இருந்தேனே தவிர சந்தோஷமாகவே இல்லை. நான் சம்பாதிக்க போகும்போது HDFC பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லாம் கஷ்டமான வேலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், எளிமையான வேலையும் செக்யூரிட்டி வேலையும் செய்திருக்கேன், பேங்க் வேலையும் செய்திருக்கேன். எல்லாம் எனக்கு துன்பங்களை தான் கொடுத்தது. சந்தோஷத்தை கொடுத்த விட டென்ஷன் தான் அதிகமாச்சு. பீஸ்ஃபுல்லான மைண்டே இல்லை. ஆனால் நீ ராமநாமம் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், தைரியமாக சொல்லுவேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அந்த ₹1,00,000 அந்த ஆயிரக்கணக்காக 10,000 20,000 சம்பாதிக்கும் போது கிடைக்காத சந்தோஷம் இந்த ராமநாமம் எல்லாத்தையும் விட்டுட்டு சர்வதனம் பரித்தியஜ மாமியகம் சர்வ. அப்போ பகவான் நாமத்தை சொல்லும்போது கிடைக்கிற சந்தோஷம் அலாதியாக இருக்குது. இது சுதந்திரமாக இருக்கே, சந்தோஷமாக இருக்கே. எல்லாருமே பாருங்கள், பாகவ தர்மத்துக்கு வரணும்னா ஈஸியாக வருவாங்க. ஆனால் குடும்ப தடைகள்
அந்த பணம் சம்பாதிக்கணுமே, இன்னும் ஓடணுமே, 2000 3000 போயிடுமே அப்படின்றதுக்காக தான் அதை சிரமப்பட்டுன்ட்டு மனசு நொந்துன்னு இன்றைக்கி போய் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணுமோ, இவங்களுக்கு கை கட்டி வாய் பற்றி நிற்கணுமோ, அவங்களுக்கு என்ன கேள்வி பதில் சொல்லணுமோ, லேட் ஆகிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்களோ, லேட்டாக போகக்கூடாது, இல்லை இந்த வேலையை முடிக்கலன்னா அவங்க என்ன திட்டுவாங்களோ, இல்லை பாஸ் என்ன திட்டுவாரோ, பாஸ் என்ன பண்ணுவாரோ, பாஸ் சம்பளம் கொடுக்க மாட்டாரோ, இதெல்லாம் தேவையில்லாத. ஆனால் இவ்வளோ நாள் உழைச்சி 5 வருஷம் 10 வருஷம் உழைச்சி அவன் கட்சியில் என்ன பண்ணால் ஆபத்து கூட கொடுக்க மாட்டான், ஆபத்து கூட உதவ மாட்டான். அப்போ எதுக்கு அவன் வேலை செய்யுது? அவன் கருணையாற்ற, அவன் பிஸ்னஸ் மேன். புரியுதா? உன் எஜமானன் பிஸ்னஸ் மேன். அவன் வந்து என்னென்னா உன் குடும்பத்தெல்லாம் காப்பாற்றான், வேலை இல்லை. நீ வேலை வந்தால் அவன் சம்பளம் கொடுப்பேன், நீ கஷ்டப்படு போ, நீ ஹாஸ்பிட்டலுக்கு கஷ்டப்படு ஏதாவது கொடுப்பான். அதெல்லாம் கருணை அடிப்படையெல்லாம் கிடையாது. கருணையின் அடிப்படையில் வரணும்னா நீ ராமநாமத்துக்கு வா, இங்கே கருணையின் அடிப்படையில் பாகவத சங்கத்துக்கு வா, இங்கே கருணையின் அடிப்படையில் நடக்கும் எல்லாமே. இங்கெல்லாம் பிஸ்னஸ் கிடையாது, இங்கெல்லாம் வியாபாரம் கிடையாது, பகவானுடைய கிருபை தான். இந்த கிருபைக்கு வேலை பேசாது. அங்கே பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் எடுத்து வந்து இங்கே நான் இதை செய்தால் அதை செய்வியா அப்படின்ட்டு பகவான்கள் வந்து கேட்காத. அது வேறோ இது வேறோ. அங்கே வந்து அது செய்தால் கொடுப்போம், ஆனால் கருணை கட்ட மாட்டோம் பௌதிகத்தில். இங்கே வந்து கருணை மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது, வியாபாரமே கிடையாது. இங்கே கிருஷ்ண பிரேம இல்லை, இந்த அலௌகிக பக்தி. பக்திர் பவதி நைஷ்டிகி, அப்படிப்பட்ட தூய பக்தியை உண்டாக்கூடியது பகவான் நாம. ராம 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 ராமநாமத்துடைய நோக்கமே பகவத் பிரேமம் மட்டும்தான். அதனால் இதுதான் நன்றாக ரட்சிக்கக்கூடியது. இனிமேல்ட்டாவது திருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானே கதின்னு வந்துடு. இனிமேல் அவன் பார்த்துக்கிறான். அப்படி நம்மளை கைவிட்டால் அந்த பழி யாருக்கு? கிருஷ்ணனுக்கு தான், பகவானுக்கு தான். அவ்வளோதான். அவன் மேலே பழிப்பட்டு நம்ம பாடு கிடைக்கிறது கூழோ கஞ்சோ நிம்மதியாக இருப்போமே. ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு பணத்து மேலே? எதனால? பணம் இல்லை, ஆனால் பணத்து மேலே ஆசை மட்டும் பெருசாக இருக்குது. விபுலஸ்ட லோபகா, அந்த பேராசை தானே காரணம் நம்மளை கெடுக்கிறதுக்கு காரணம். அந்த பணத்தாசை விட்டுட்டேன், சனியை மாதிரி அது. சனியை அதை விட்டு தொலையாது, அந்த சனியை விட்டு தொலையாது. அந்த சனி வானே வேணாம். பணத்து மேலே ஆசையை முதல்ல விட்டு பகவான் மேலே ஆசையை செலுத்தேன். பிரசங்கம் அஜரம் பாசம் கவையோ விதுகு. புத்திமான்கள்லாம் மகான்களிடத்தில் தான் பாசம் அதிகமாகிப்போம், பகவானத்தில் தான் பாசம் அதிகமாகிப்போம். அதுதான் கவியா, அவர்கள் தான் சிறந்த புத்திமான்கள், சிறந்த ஞானிகள். இதெல்லாம் நம்மளை ஏமாற்றிடும். குடும்ப உறவினர் மேலே உள்ள பாசத்தினால அதை செய்தேன், அது ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவேன். ஆனால் பகவான் மேலே மட்டும் அனுபவிக்க மாட்டேன் அப்படின்னா அது துன்பத்தை தான் கொடுக்கும். என்ன சாதிச்ச சொல்லு பார்ப்போம். பொண்ணு புள்ளி கல்யாணம் பண்ணிட்டு பேரம்பேத்திக்கு போ. அது மாதிரி சில பேர்கள் கேட்டால், இல்லை பேரம்பேத்தியில் நான் தான் பார்த்துக்கணும், அவங்கள தான் என்ன, அவங்க 2 பேரும் ஆஃபீஸ் போய்டுவாங்க, உத்தியோகம் போய்டுவாங்க. யார்? கணவன் மனைவி. அதாவது மருமகளும் மருமகனும் தன்னுடைய பிள்ளையும் மருமகளும் ஆஃபீஸ் போய்டுவாங்களாம். இந்த தாத்தா வந்து பேரம்பேத்தியில் பார்த்துன்னு எல்லாம் பண்ண அந்த வேலை அவருக்கு. அப்போ உன் ஆத்ம லாபத்துக்கு நீ என்ன தேடிக்கின? நீ கை கால் விழுந்து போனால் உனக்கு உடம்பு கஷ்டம்னா என்ன பண்ண? யார் காப்பாற்றுவாங்க? இவங்க காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்ற முடியாது. பணம் வேணால் ஹெல்ப் பண்ணலாம். டாக்டரும் பார்த்தா அவரால் முடிஞ்ச உடனே இது பண்ணுவார். அதுக்கு மேலே விழுந்து காப்பாற்றணுன்னா பகவத் பலத்தினால தான். ஜெயச்சரி போலோ ராமஹா, ராமன் தான் வந்து சஞ்சீவனி பருவத்தை போய் கொண்டு வர சொல்லி அந்த ஆஞ்சநேயர் சஞ்சீவ பருவம் வந்து, அப்போ அந்த ஆஞ்சநேயர் தனக்காக உயிரை விட்டு அவர்களெல்லாம் அத்தனை பேர் உஜ்ஜீவனம் பண்ணுறவன் யார்? ராமன் தான் வரணும். கை கால் துண்டாகி போச்சு, கை கால் ஒட்டிக்கிச்சு, கை கால்லாம். நான் சத்தியம் நம்புகிறேங்க. நான் ராமாயணத்தையோ பாகவதத்தையோ சும்மா ஏதோ கட்டுக்காதன்னு நினைக்கல. சத்தியமாக நம்ம கை கால்களும் ஒட்டப்படும், நம்மளுடைய அங்கங்களும் சேர்க்கப்படும், நம்மளுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்படின்னு தான் ராமாயணத்தை நான் நம்புகிறேன். ராமாயணத்தை நான் முழுசாக நம்புகிறேன். சஞ்சீவனி பர்வதத்தை ஆஞ்சநேயர் கொண்டு வந்து ராமருக்காக உயிர் தியாகம் பண்ண அந்த வானர்களை பகவான் ரட்சிக்கலையா? அப்புறம் 2வது தடவை மறுபடியும் உயிர் இழந்த பிறகு அப்போ இந்திரனை வரவழைச்சி ராமர், இந்திரன் நான் வரவேணும்னு கேட்குறான். இந்திரன் ராமர் சொல்கிறார், எனக்காக உயிர் விட்ட இந்த வானர்கள் ஒருத்தம் கூட சாகக்கூடாது, எல்லாரையும் எழுப்பணும் சொன்னே. உடனே எந்தெந்த உலகத்துக்கு அவங்க உயிர் போச்சோ, யமலோகத்துக்கு பித்ருலோகத்துக்கு அந்த லோகத்துக்கு கந்தர லோகத்துக்கு அவங்க புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அந்த உலகம் போயிடுச்சோ அந்த உயிர்களெல்லாம் வரவழைச்சி அந்த உடலில் சேர்க்குறான். யார்? இந்திரன் சேர்த்து அந்த வானர்களை தூங்கி எழுந்தவர்கள் போல, விழித்தெழுந்தவர்கள் போல எழுந்திருக்கிறாங்களாம். நான் சொல்ல ராமாயணம் சொல்லியிருக்கு, யுத்த காண்டத்தில் படித்து பாருங்கள். நான் இதை சத்தியம்னு நம்புகிறேன். அது மாதிரி உயிர் போகிற அந்த திசையிலையும் இந்த ராமநாமம் காப்பாற்றும், அவரில் உயிர் பழிக்க வைப்பான் பகவான் அப்படின்னு சத்தியம் குணசத்தியம். இதை நான் மறுக்கவே மாட்டேன். நான் முழுசாக நம்புகிறேன் ராமாயணத்தை.
அந்த ராமன் எப்படி உயிர் பழக்க வச்சான், தனக்காக உயிர் தியாகம் பண்ண. மத்கிருதேக தியக்த கர்மானகா, அந்த வித்யோகன் அந்த கிஷ்கிந்தா ராஜ்யத்தினுடைய சௌக்கியத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாங்க. தன்னுடைய உறவினர், தன்னுடைய மனைவி, குழந்தைகள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாங்க. அந்த உறவினர்கள்லாம் மத்கிருதே தியக்த கர்மானகா, மத்கிருதே தியக்தஸ்வ ஜன பாந்தவாகா, தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய உறவினர்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்காக உயிர் தியாகம் பண்ண வந்த அந்த வானர்களை நான் என்னமா கைவிட்டுடுவேன். நான் மாம் ஏகம் சரணம் பிரச்சா அவையும் சர்வபூதேப்பியோ ததாம் ஏதத் பிரதமவா. ஒரு தடவை சரணமாக சகுர்தேவ பிரபன்னாய தவாஸ்மிதி செய்யாச்சுதே அவையும் சர்வபூதேப்பியோ ததாம் ஏதத் பிரதமமா. அதை விரதமாக வச்சிருக்கேன் நான், அந்த விரதத்தை என்னமா கைவிட முடியும். நீ என்னை பற்றி கொள்வதை விரதமாக விட்டுட்டு நீ கிரக விரதானம், நீ இல்லற விரதமாக வச்சிருக்க, அதனால் உன்னை காப்பாற்ற முடியாது. ஆனால் என்னையே பற்றி கொண்டு என்னை ஒரு தடவை தவாஸ்மிதி செய்யாச்சுதே ராமா நான் உன்னை சார்ந்தவன், ராமா நீயே எனக்கு கதி அப்படின்னு வந்துட்டா நான் என்னமா கைவிட்டுட முடியும். அவையும் சர்வபூதேப்பியோ, அவர்களுக்குள்ளே இருந்த நோய்களாகிய அந்த கிருமிகளை, அந்த ஜீவராசிகளிடத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன். சர்வபூதேப்பியோ, சகல ஜீவராசிகளிடத்திலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன். அவையும் பயமற்ற நிலையை நான் உண்டாக்குவேன். அவைகளால் உனக்கு நோய்கள், கஷ்டங்கள், எல்லா துன்பங்களும் இல்லை மற்ற ஜீவராசிகளுக்கு துன்பங்கள் உன்னை பாதிக்காது. பயமற்ற நிலையை உண்டாக்குவேன். இது என்னுடைய விரதமாக வச்சுருக்கேன் அப்படின்னு ராமருடைய வாக்கியம். இது மன்னாத மத்பரிக்கிரகம் மன்னாத மத்கோஷ்டம் மேஹே ஆகி விரதம் அப்படின்னு சொல்கிறார். மன்னாத மத்பரிக்கிரகம் மத்கோஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. இது கிருஷ்ணருடைய வாக்கியம். என்னை நாதனாக கொண்டது, என்னை சரணமடைந்தது, அதனால் என்னால் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேஹிதம் ஆகி மே விரதம் அப்படின்ட்டு அங்கே கிருஷ்ணன் சொல்கிற வாக்கியம். இது என்னுடைய விரதம் அப்படின்றார் கோவர்த்தன் உத்தாரணம் பண்ணும்போது. அப்போ கிருஷ்ணருடைய வாக்கியம் ராமருடைய வாக்கியம் இல்லை. அந்த ராமன் தானே இங்கே கிருஷ்ணா சொல்கிறான் என்னுடைய விரதம் பக்தர்களை ரட்சிக்கிறதுன்னு. அப்போ வேறு யார்? நம்ம தான் கிருஷ்ண வர ராமர் வரன்னு பார்க்குறோம். அவனே தான் இவன். பின்ன அதே வார்த்தை தான் பேசுவான், மாற்றியா பேச போகிறான். ராமராக இருக்கும்போது என்ன சொன்னானோ அதுதான் சொல்லுவான். அவர்களை ரட்சிக்கத்தின் விரதமாக கொண்டவன், அதுதான் இங்கேயும் சொல்கிறான் கிருஷ்ணத்தில். அப்படி நான் அவளை ரட்சிக்கத்தை நான் விரதமாக கொண்டு இருக்கிறேன் அப்படின்றான். நமே பக்த பிரணஷ்யதி, என் பக்தன் வீழ்ச்சி அடையதே கிடையாது. ரக்ஷிதஸ்வ ஜனசிய அப்படின்ற ராமருடைய ராமாயணத்தில் பார்த்தா தன் ஜனங்களை ரட்சிக்கிறவன் ராமர். அவள் கஷ்டங்கள் எல்லாம் அக்லிஷ்ட காரணா, கிளேஷம் இல்லாமல் அவள் காரியத்தை நான் முடித்து கொடுப்பேன். கிளேஷம் இல்லாமல் அவள் கஷ்டத்தை நான் கடக்க வைப்பேன். ராம நாமத்தை சொல்லி கடலை சம்சார சாகத்தை கடக்கலை ஆஞ்சநேய சுவாமி. அது மாதிரி இந்த உப்பு சமுத்திரத்தை கடக்கிறத பெரிய விஷயம், சம்சார சாகத்திலே கடந்துடலாம். இந்த உப்பு சமுத்திரம் கடக்க முடியுமா அப்படின்ட்டு ஆஞ்சநேய சுவாமி சுலபமாக சமுத்திரத்தை கடந்தார். ஆனால் ராமன் நாமம் முழுசாக தம்பாக நீ முன்னும் இல்லை, நானும் நாம சொல்கிறேன், நானும் பக்தி பண்ணுறேன், இன்னும் பண்ணல, மனசளவில் இன்னும் தியாகம் பண்ணல, இன்னும் பணத்தாசை இருக்குது, உனக்கு குடும்பத்தில் பட்டுதல் இருக்குது. நான் சொல்கிறேன் நானும் பக்தி பண்ணுறேன், நான் எங்கள் வீட்டுக்காரனும் கச்சேரி போனேன், நான் பக்தி பண்ணுறேன், சும்மா சொல்லாத. இன்னும் பக்தி முழுசாக நீ உன்னை அர்ப்பணிக்கலை, உன் ஆழ் மனசை கேளு. இன்னும் பணத்தாசை இருக்குது, இந்த சம்பளம் இந்த பணத்தை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், அந்த பணத்தை எப்படி சமாளிக்க போகிறேன், இந்த கடனை எப்படி சமாளிக்க போகிறேன், இந்த கடனை எப்படி அடிப்பேன், அந்த புத்தியில் தான் இருக்குது. எல்லாம் பகவான் பார்த்துப்பான்ற நம்பிக்கை இன்னும் அந்த சரணாகதி பாவம் வரல. பக்தி பண்ணுறன்ற பேரில் அரகுர பக்தி பண்ணுற, அரகுர பக்தி இல்லை, நான் சொல்கிறது முழு பக்தி. மாம் ஏக்கம் சரணம் பிரச்ச, முழுசாக பகவானத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறது. பணத்து மேலே புத்தியே வரக்கூடாது. அது வந்தால் வருது, வரவாட்டி போகுது. வரும்போது அந்தந்த கணக்கு தீர்த்தியா அதோட அந்த பணத்தை பற்றி நினைக்காது. பகவானை சந்தோஷப்படுத்துறதை மட்டும் நினை. அது சந்தோஷப்படுத்துறதுல நீ நிறைய புஷ்பங்களை போகிறதுனாலையும் நிறைய பழங்களை வச்சு படைக்கிறதுனால மட்டும் இல்லை, நாம சொல்கிறத விட அவனை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயம் வேறு. பாகவத பாராயணமும் நாம சங்கீர்த்தனத்தை தவிர அவனை அதிகமாக கிருஷ்ண பிரியம் சந்தோஷப்படுத்துறதுக்கு வேறு எந்த உபாயமும் கிடையாது கலியுகத்தில். கதாசிரவணம் நாம செய்ய 2 நாள் தான் பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைவான். அவன் சந்தோஷம் அடைந்தால் உனக்கு என்ன கொடுக்க மாட்டான். ஸ்ரீயப்பதி சந்தோஷம் அடைந்தான், லக்ஷ்மி நாராயணன் சந்தோஷம் அடைந்தான், ருக்மிணி கிருஷ்ணன் சந்தோஷம் அடைந்தார், ராதாகிருஷ்ணன் சந்தோஷம் அடைந்தான், சீதாராமன் சந்தோஷம் அடைந்தால் உனக்கு சீதாராமன் சந்தோஷம் இகலோக சௌக்கியமும் கிடைக்கும், பரலோக சௌக்கியமாகும். ராமானந்தமாக்கிய ரம்யமாக அந்த ராமானந்தத்தில் ரமிக்கும்படி செய்வான். எனக்கு பேச்சு கொஞ்சம் திக்குது, ஆனால் சொன்னதே திருப்பி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் சொல்கிற வார்த்தையெல்லாம் சத்தியம். ராமநாம சொல்லிட்டு சொல்கிறேன். அதனால் உலக பிரகாரமாக பிறந்தா போங்க, சம்பாதிங்க, எல்லாம் பண்ணுங்கள், ஆனால் நிம்மதி இழப்பீங்கிறது மட்டும் நிச்சயம். நிம்மதி இழந்து தான் நீங்கள் எல்லாத்தையும் செய்வீங்க. நான் கேட்குறேன், பாகவத தர்மம் என்னன்னா பளிச்சுன்னு உடைக்குது. நான் சொல்கிறது கொஞ்சம் தயங்குறேன்.
ஆனால் பாகவதம் அப்படி சொல்லவே சொல்லலை. தூக்கி போட்டு வாழ்ந்து எல்லாத்தையும் இப்போ புரோஜித கைதவா, இந்த கபடத்தை தூக்கி போடு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசாத, அந்த மேனேஜருக்கு ஏற்ற மாதிரி நடிக்காத, பவ்யமாக இருக்கிற மாதிரி. இதான் அவன் சம்பளத்துக்காக கை கொட்டி வாய் பொத்தின்னு இருக்கிறே தவிர உண்மையான அந்த மேனேஜர்கள் உண்மையாக பவ்யம் உண்டான்னா இல்லை. அப்படி எல்லா ஜீவராசிகளும் பவ்யமாக இருக்கணும், எல்லாருக்களையும் தாழ்மையாக போகணும் இல்லையே. பணம் கொடுக்குறவங்கள்தான் தான் நம்ம தாழ்மையாக கை கட்டி இருக்கிறோம். பணம் கொடுக்குறவங்கள் தான் நம்ம கை கட்டி வாய் பொத்தி இருக்கிறோம். மற்றவங்கெல்லாம் நம்ம அதிகாரமாக பேசுகிறோமே இல்லையா, நம்ம உரிமையாக பேசுகிறோம், அதாவது நம்ம சுதந்திரமாக பேசுகிறோம். எல்லாருக்களையும் அந்த பணிவு இருக்கணும். பணம் கொடுக்குறவங்க அதான் காப்பாட தர்மம். பணம் கொடுக்குறவங்கத்தில் ஒரு பணிவு, மற்றவங்கெல்லாம் ஒரு சில பேர் வந்து திமிராக பேசுகிறாங்க. பணம் கொடுக்குறதுல கோபியமாக பேசுகிறாங்க, மற்றவங்க பார்த்தா திமிராக பேசுகிறாங்க. சில பேர் அது போல் இருக்காங்க, சில பேர் அப்படி இருக்காங்க. அதுவும் வேணாம். பணிவாக இருந்தால் எல்லாருக்களையும் பணிவார். அப்போது கபட தர்மம் இருக்கக்கூடாது. புரோஜித கைதபகா, இந்த கபடத்தை தூக்கி போடும். பக்தர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், மற்றவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். ஆனால் பக்தர்கள் ஒரு படி மேலே அதிகமாக மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அது பாகவத தர்மம் சொல்லியிருக்கா, நான் சொல்கிறேன். அப்போது அந்த பக்தர்களுடைய கருணையினால்தான் நீ உன் உள்ள மாற்றப்படும். நீ வந்து இதெல்லாம் பகவத் பக்தியில் முழுமையாக உன் வாழ்க்கையை ஒப்படைக்க முடியும். ஆனால் எனக்கு இதான் ஆச்சரியம், இந்த மாயை பரம் எவ்வளோ பொல்லாததாக இருக்குது. இவ்வளோ துன்பங்களுக்கு நடுவிலும் அந்த பணத்தாசையை விட முடியல பற்றியா, அந்த சொத்து சுகம் மேலே ஆசை இல்லை, அந்த உறவினர் மேலே உள்ள ஆசையை விட முடியல பற்றியா அவங்களால. இவ்வளோ அப்போ தான் அவளுக்கு இவ்வளோ லோபகா, அந்த பணத்தோட பேராசையாக கொண்டவர்களாக இருக்கிறாங்களா இன்னும். இவ்வளோ துன்பங்களை கொடுக்குறதுனால, இவ்வளோ டென்ஷன் நடுவில் மற்றவங்களுடைய கோபதாபத்தினால் உள்ளாகி, மற்றவங்களுடைய சாபத்தையும் வாங்கிட்டு, மற்றவங்களுடைய ஏச்சு பேச்சுக்கும் ஆளாகி, உடல் நோய்களால் உடல் உபாதைகளும் அவஸ்தைப்பட்டு, ஆனாலும் இந்த ஆசைகளை விட முடியல பற்றியா. இதாங்க ரொம்ப கொடுமையானது. கண்ணுக்கு எதிர துன்பத்தை அனுபவிச்சுட்டே ஆனால் பகவான்களை முழுசாக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியலன்னு சொன்னால் இதை விட ஒரு கொடுமையானது எதுவுமே இல்லை. அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொன்னேன். தாவத் பயம் திரவிணகேக சுஹ்ருநிமித்தம் சோகஸ்பிருகா பரிபவோ விபுலஸ்ச லோபகா தாவத் மமேத்தி அசத்து அவக்கிரக ஆர்த்தி மூலம் எது வரைக்கும் இதெல்லாம் தொடரும்னா யாவண்ணதே அங்கிரியம் அபயம் பிரணித பகவான் திருவடிகளை கெட்டியாக பிடிச்சிக்காத வரைக்கும். அவன் திருவிழா கெட்டியாக பிடிச்சின்னா ராம 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 உட்காந்து சொல்லு, தொண்டை தண்ணி வத்த சொல்லு. ஆமாம், பசி தாகத்தை எல்லாத்தையும் மறந்து சொல்லு. தொண்டை தண்ணி வற்றி போச்சுங்க, தண்ணி குடிச்சிக்கோ. டயர்டாகிடுச்சுங்க, டயர்டானாலும் பரவாயில்ல, நீ சொல்லு. தூங்கி எழுந்து சொல்லு, தூக்கம் வந்தா தூங்கி எழுந்து சொல்லு. விடாத 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 கெட்டியாக பிடிச்சிக்கோ. அங்கிரியம் அபயம், அவன் தான் பயத்தை போக்குறவன். அவனுக்கு அபயம் வேணும், இவனுக்கு உண்மையிலே அபயம் வேணும்னா அவன் திருவடிகளை கட்டியாக பிடிச்சிக்கோ. நாமத்தன்னை தொடர்ந்து நீக்க ஆரம்பிட்டு சொல்லிகிட்டே ராம 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 ராம. இதுதான் பாகவதம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற வழி முறை. இந்த பிடிச்சிக்கல மறுபடியும் அதே துன்பங்கள் தான் தொடரும். கஷ்டம் 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 கஷ்டம். மற்றவர்களால் பரிதபிக்கக்கூடிய நிலையில் தள்ளப்படுபவர்கள் யாருன்னா பகவானை மறந்தவர்கள். பகவானை அறகுறையாக பற்றி தான், அதுவும் மறந்த நிலைக்கு தான் சமானம். அறகுறையாக பற்றியிருந்தால் கூட பகவானை முழுசாக அர்ப்பணித்தவர்கள். அப்போது என்ன பண்ணுறது, உண்மையிலேயே பார்த்தா யார் இடத்துல கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. எல்லாரும் பரிதபிக்கக்கூடிய நிலையில் தான் தள்ளப்பட்டிருக்காங்க இந்த உலகத்தில் பார்த்தா. அவர் பார்த்தா பரிதாபம் தான் பண்ணணும். இவ்வளோ இந்த அளவுக்கு பேசுகிறான், இந்த அளவுக்கு கோவப்படுறான்னா அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். அதையும் புரிஞ்சிக்கணும், அவருடைய பலவீனம்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் பகவானே கதி அப்படின்னு பற்றி கொள்ள வேண்டும். சரி, ஓகே. சீதாபதி ராம 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 நாமந்தான் ஒரே கதி காப்பாற்றும், மற்ற எதுவும் காப்பாற்றாது. தர்மஸ்வ அனுஷ்டித பும்சாம், செவ்வனே உன் ஸ்வதர்மத்தை, உன்னுடைய குடும்பத்தை தர்மத்தை சரியாக ரட்சித்தாலும் விஸ்வக்சேன பகவத் பக்திக்கு நீ வரல, பகவத் பக்தியை விட்டுட்ட. நான் வீட்டில் கும்பிட்றேன், சாமி கும்பிட்றேன். நான் என்னத்துக்கு சும்மா இது பூசி முகத்துக்கா அறகுறை பக்தி பண்ணுறேன், எதுக்கு இந்த பக்தி? இல்லை, நானும் சாமி கும்பிட்றேன், சாமி கும்பிட்டு தான் நான் வேலைக்கு போவேன், சாமி கும்பிட்டு தான் நான் உத்தியோகத்துக்கு போவேன், சாமி கும்பிட்டு தான் நான் உத்தியோகத்துக்கு வந்த பிறகு நான் பஜனை பண்ணுவேன், பகவான் நாம சொல்லுவேன். அது இல்லை. அப்போ மனசு வந்து பாதி மனசு இங்கே, பாதி மனசு உலக விஷயத்துலையா? அப்படி சொல்ல இங்கே சொல்லியிருக்கிறேன்னா விஸ்வோத்பத்தி கதாசுயாக உற்பத்தியதே எதிரதி சமயம் ஆசையாக இருக்கணும். அப்படியே ஆவலோடு கிருஷ்ணன் பார்க்கணும், கிருஷ்ணன் கற்றுக்க பேசணும், கிருஷ்ணனுடைய நாமம் உத்தியோகத்தில் இருக்கும்போது கிருஷ்ணன் ஞாபகமாகவே இருக்கணும். அது மாதிரி எப்பொழுதும் அந்த பக்தியை உண்டாக்காமல் பக்தியை மறக்கடிக்க செய்யக்கூடிய செயல்களை செய்து கொண்டு நானும் பகவத் பக்தி பண்ணுறேன், சும்மா சாமி கும்பிட்றேன், அதுதான் விழுந்து வந்துட்டு போயிட்டேன்.
சரி, அப்படியாவது கும்பிட்றது பெரிய விஷயம், அதை சந்தோஷப்படணும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது போதாது. நாம் சொன்ன நாமா போதலை, நம்ம சொன்ன பக்தி போதலை. அதனால தான் பகவான் இன்னும் நம்ம திரும்பி பார்க்காமல் இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், முழுசாக பகவானுக்கு அர்ப்பணிச்சு, அதான் ஒரே வழி. பாகவதம் அதான் சொல்லிட்டு, இன்னும் உற்பத்தியது எதிரதும் சமயேவகி கேவலம். கிருஷ்ண பக்தியில் ஆசை உண்டாகலைன்னா அது வெறும் கஷ்டம் மட்டுமே மிஞ்சும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் பகவானிடத்தில் அது என்னென்னா, பகவானிடத்தில் எப்படி பக்தி பண்ணால் சவை பும்சாம் பரோ தர்மஹா. இப்போ நான் உலக தர்மத்தெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை, பகவத் தர்மம் தான் முக்கியம். பாகவத் தர்மத்துக்கு முடிஞ்சு அவகாசம் இருந்தால் நான் உலக தர்மத்தில் ஈடுபடுறேன் அப்படின்னு இருக்கிறவங்க, அப்போது உயர்ந்த தர்மம், நீ கடைப்பிடிக்க வேண்டிய உயர்ந்த தர்மம் எதிரான கடமை என்னென்னா பகவானை பக்தி பண்ணுறது தானா. சவியம்சம் பரோ தர்மஹா ஏதோ பக்தி அதோக்ஷதி அகைதுகி அப்பிரதிகதாம். எந்தவித பௌதிக பலன்களையும் பகவான்களை எதிர்பார்க்க மாட்டேன். அதே சமயத்தில் பகவானை சந்தோஷப்படுறது தான் என் நோக்கம். அதே சமயத்தில் எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் பகவத் பக்தியை நான் விட மாட்டேன் அப்படின்னு அப்பிரதிகதா உறுதியாக பற்றி கொள்வது. யார்? அம்பரீஷன் மாதிரி, குசலர் மாதிரி, துருவன் மாதிரி, பிரகலாதன் மாதிரி, சீதை மாதிரி, ஆஞ்சநேயர் மாதிரி எவ்வளோ தடைகள் வந்தாலும் நான் பக்தியை திருடமாக பற்றி கொண்டு, வானர்கள் போல, அயோத்தியா வாசிகள் போல எல்லா தடைகளும் உடைச்சிருந்து பகவானை சந்திக்க ஓடின போல, அது மாதிரி யார் உண்மையாக ஆஞ்சநேயர் மாதிரி தடைகளை உடைச்சிருந்து போனாங்களோ அது மாதிரி அப்பிரதிகதா. தடைகள் இல்லை. பகவத் பக்திக்கு இன்னும் அதிகமாக தடை உண்டு பண்ணும்போது தான் பிரகலாதுக்கு பக்தி இன்னும் அதிகமாச்சு. அவ்வளோ பண்ணுறவங்க தான் உண்மையான பாகவதம். இதுதான் பாகவத் தர்மத்தை தான் நான் சொன்னேன். நான் என்னுடைய இது கட்டுறது கிடையாது, என் சொந்த தர்மம் கிடையாது. பாகவதல் தர்மத்தில் இருக்கிறத நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ராம 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 ராம. அப்படி யார் பண்ணுறாங்களோ அவரில் பகவான் தபந்தி, அவரில் நான் காப்பாற்றுறேன், மயா அனுகூலம் என்ன, நான் அவனுக்கு அனுகூலமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறான். ராம ராம ராம. ஸ்ரீ ராமநாம சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சகல சாதுமல்லிக்கு ஜெய். ராம 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 ராம.